சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின் இருக்கிறார். நம்மளாம் பாக்கியவான்கள். இவ்வளவு பெரிய ஆலயத்தில் உட்கார்ந்து கடவுளை துதிக்கும்படியாய் நான் கொடுத்த பெரிய பாக்கியத்திற்கு கடவுளுக்கு நன்றி செலுத்தலாம். திருநெல்வேலி பகுதியில் ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன். போயிருக்கும்போது எல்லாம் விக்கிரகங்கள் நிறைஞ்ச இடங்களாக இருந்த வெளியெல்லாம் எனக்கு பார்த்துட்டு ஒரு ஆசை, உள்ள ஏதாவது ஆலயம் இருக்குமா, ஏதாவது ஆலயம் இருக்குமான்னு தேடி உள்ள போனால் ஒரு ஆர்சி கோயில் தான் இருந்தது, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ அவங்களுக்கு கூப்பிட்டு கேட்டேன், இங்கே ஆலயம் எதுவும் இல்லையான்னு கேட்டேன். அவர் சொன்னார், இங்கே ஆலயமே கிடையாதுங்க, அந்த காலத்தில் ஒரு ஆர்சி கோயில் கட்டிட்டானுங்க, அது இருக்குது. 1-2 பேர் ஒரு கரடுகள் ஊருக்கு அந்த வெளியே ஒரு ஷெட்டில் உட்காந்து ஏதோ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுதான் தெரியும் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரு ஆசை, எப்படியாவது போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போகும்போது அவங்க பயந்து, எல்லாருக்கும் பயந்து, ஊர் மக்களுக்கு பயந்து, உறவினருக்கு பயந்து, சின்ன சுவர் கட்டி அதுக்கு மேலே குடிசை மாதிரி ஒன்று மூடிட்டு உள்ள உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த காட்சியை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது, ரொம்ப வேதனையாக இருந்தது. ஆண்டவரே, தொழுதுல கூடிய அளவுக்குள்ள மக்கள் இல்லையே, தொழுதுல கூட அளவுக்கு நீ இல்லையேன்னு சொல்லி வேதனையாக இருந்தது. வேதத்தில் வாசிக்கிறோம், லூக்கா 19:41 வாசிக்கும் போது அவர் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். கண்ணீர் விட்டு அழுதது மாத்திரமல்ல, உனக்கு கிடைத்த நாளில் ஆண்டவர் சொல்லி அழுதார். ஒரு கல்லின் மேல் கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும் நாட்கள் வரும் சொல்லி நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். அதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு பெரிய மகிமையுள்ள ஆலயத்தை கடந்து வந்திருக்காருன்னு சாதாரண காரியமா? ராஜா உன் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜா உன் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரும் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரும் மறந்திருப்பேன்.
சிறுசியரே ஆராதனை உமக்கே. சீர்படுத்தும் சிறுசியரே ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தும் துணையாளரே ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தும் துணையாளரே ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு எங்கும் நிறைந்த யெகோவா எல்லோரும் ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா எல்லோரும் ஆராதனை உமக்கே. எங்களிலே யெகோவா சிக்கேனோ ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு பரிசுத்தமாக்கும் யெகோவாவை காணி ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கும் யெகோவாவை காணி ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை
ராஜா உன் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜா உன் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரும் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரும் மறந்திருப்பேன். இவ்வளோ மகிமை, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, எவ்வளோ வேதனாலும் சரி, குடும்பத்தில் பல பிரச்சனை, பல போராட்டம், வாழ்க்கையில் பல நிம்மதி இல்லாத வாழ்க்கை, ஏதோ கஷ்டம், எவ்வளோ வேதனை, எல்லாத்தையும் இருந்தாலும் சரி, இப்படி மகிமையான ஆலயத்தை உட்காரும்போது, சாலமோன் கட்டின ஆலயத்தை பார்த்தீங்கன்னா ஆசாரியிலே உள்ள பிரவேசிக்க முடியல. மகிமை அப்படி பிரவேசிக்க முடியாத மகிமை. 1,20,000 ஆடுகளை பலியிட்டான், 22,000 மாடுகளை பலியிட்டான். அவ்வளோ மகிமை. அப்படியோட மகிமையான ஆலயத்தை வாசமாக நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் புண்ணியமான புருஷர்கள். நீ சாதாரண மக்கள் இல்லை, கொடுத்து வச்சவங்க. கர்த்தவங்களை ஆஸ்வதிக்கட்டும், வழி நடத்தட்டும். எல்லா நிலையும் மறந்து, போராட்டங்களை மறந்து, தவறான சிந்தனைகளை மறந்து இதோடைய ஆலயத்தில் உட்காருங்க. கர்த்தவங்களை ஆஸ்வதிக்கட்டும், வழி நடத்தட்டும், பலப்படுத்தட்டும். இஸ்ரவேலை ஆஸ்வதிக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. கர்த்தவனை காக்கிறவர் கர்த்தவன் வலது பக்கத்தில் நிழலாக இருக்கிறார். பகலில் வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் சேதப்படுத்துவதில்லை. கர்த்தவனை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் போக்கையும் உன் வாரத்தையும் என்னையும் காப்பார். கிருபையாண்டு தருவார், வழி நடத்துவார். கர்த்தர் விசேஷத்தை கருணை ஆஸ்வதிக்கட்டும். மகிமை உண்டாவதாக. தேவாதி தேவன் அழைத்து கொண்டு வந்து இந்த மகிமையான ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக இந்த வாய்ப்பை கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு என்னுடைய நன்றியையும் நான் தேவாதி தேவனுக்கு என் மகிமையை நான் செலுத்துகிறேன். என்னை அன்போடு அழைத்த 1000 அவர்களுக்கும், சர்ச்சோட கமிட்டி செக்ரட்டரி ஐயா, ட்ரெஷரர் ஐயா, ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு டிசி அங்கத்தினர்கள், பிசி அங்கத்தினர்கள், ஆலய மூத்த உறுப்பினர்கள், ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையை சொல்லணுன்னா நான் இங்கே செய்தி கொடுப்பேன்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் சொன்னாங்க, உங்கள் சர்ச்சுக்குள்ளே வந்தோடனே ரொம்ப 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 அந்த பிரசனம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு மகிமையான ஒரு வித்தியாசமான ஒரு மகிமை. அதாவது பைபிளில் ஒரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அந்த ஒரு கெட்ட ராஜா ஒருத்தன் இறந்து போயிடுவான். அவன் இறந்து போனோடனே கர்த்தருடைய மகிமை என்ன செஞ்சுதான், அந்த தேவாலயத்தை நிரப்பினதாம். எங்கே இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தருடைய மகிமை அந்த ஆலயம் முழுவதும் வஸ்திர தொங்கலினால் நிறைந்திருந்ததாம். அப்போ ஒரு இடத்துல தேவனுக்கு பிடிக்காத சில காரியங்கள் இருந்ததுன்னா அந்த இடத்துல என்ன இருக்காது, தேவ மகிமை உள்ளே வராது. தேவ மகிமைக்கு உள்ள இடம் இருக்காது. அதனால்தான் ஆண்டவர் ஒரு வசனம் இப்படியாக சொல்லுகிறார், இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு. சண்டே ஸ்கூலில் கதை சொல்லுவாங்க, உன் ஹார்ட்டுக்குள்ளே ஏசப்பா சேர் போட்டு உட்காரணும், உன் இருதயத்தில் ஏசப்பா சேரில் உட்காரல, ஏசப்பா நீ வெளியே நின்று தட்டை விட்டுட்டனா அப்போ உள்ளே யார் இருக்கான்னு அர்த்தம், வேறு யாரோ இருக்காங்க. அதனால தான் வெளியிலேருந்து என்ன பண்ணுறாரு, அவர் நாக் பண்ணுறாரு. உள்ளே இருக்க ஆளை வெளியே போக சொல்லு, நான் தான் உன் இதயத்துக்கு, உன்னுடைய சிந்தனைக்கும் உன்னுடைய இருதயத்திற்கும் சொந்தக்காரன், ஒரே மணவாளன் நான் தான், உன்னுடைய தகப்பனாகிய நான் தான் என்று அவர் தட்டுகிறாராம். அப்பப்போ நம்மளும் என்ன பண்ணுறோம், வெளியே அப்பப்போ நமக்கு தேவைப்படும் போது வெளியில் நில்லுங்க ஏசப்பா, நாங்கள் கூடும்போது மட்டும் வாங்க, நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் சொல்கிறோம்ல. அப்படி இல்லாதபடிக்கு இந்த தேவனுடைய ஆலயத்தில் எப்படி இருந்துச்சு தெரியுமா, உள்ளே வந்து உட்கார்ந்து அந்த அப்படி ஒரு பிரசனம்,
அதுவும் அப்பா ரொம்ப அழகாக பாடினாங்க. எனக்கு அழுகியே வந்துருச்சு, உட்காரவே முடியல. உண்மையில் அந்த பாட்டுக்கு ஆப்டான சர்ச்சு. ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். அவருடைய மாளிகை, இந்த தேவனுடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட தாவீது ஆசைப்பட்டார். சாலமோனுக்கு அந்த கிருபை கிடைத்தது. ஆனால் கர்த்தருடைய ஆலயத்தில் ஆண்டவர் அவ்வளோ ஒரு பிரியமாக இருந்தாராம். கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரித்த அந்த யோசியா ராஜாவுக்கும் யோய்தாவுக்கும் அப்படி ஒரு ஞானத்தை தேவனாகிய கர்த்தர் கொடுத்தாராம். தேவனுடைய ஆலயத்தை சுத்திகரிப்பதற்கென்று ஞானத்தை கொடுத்தாராம். கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரித்து அங்கே பலி செலுத்தும் போது அப்படி ஒரு மகிமை உள்ளே கடந்து வந்ததாம். ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவர் அப்படி அபரிவிதமாக ஆசீர்வதித்தாராம். அப்போ கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமை உள்ளே இருக்கும்போது என்ன இருக்கும்? ஆசீர்வாதங்கள் இருக்கும். உள்ளே என்ன இருக்கும்? ஆசீர்வாதங்கள் இருக்கும். அப்போ அந்த மகிமை நிறைந்த ஆலயத்திற்குள்ளே வந்து உட்கார நம்ம எப்படி இருப்போம்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அங்கே யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. எங்க இருந்துதான்? தெசலோனிக்கேயா பட்டணத்தில். தெசலோனிக்கா பட்டணத்தில் யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. ஜெப ஆலயத்தில் என்ன பண்ணார் பவுல்? 2வது வசனம். பவுல் தன் வழக்கத்தின்படியே தேவனுடைய வேத வாக்கியங்களை குறித்து, வேத வாக்கியங்கள்லாம் என்னது? வசனங்கள், மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகங்கள், ஏசாயா நிருபங்கள், இதை வச்சு என்ன பண்ணாராம் பவுல்? 3 ஓய்வு நாட்கள் அவர்களுடனே எடுத்து சம்பாஷித்து பிரசங்கம் பண்ணுறாரு. அவங்க கூட உட்கார்ந்துருக்காரு. 3 ஓய்வு நாட்கள்னால் எத்தனை நாள்? 21 நாட்கள். 21 நாட்கள், 3 ஓய்வு நாட்கள், முழு நாள். 3 நாள் முழு நாள். மற்ற நாள்லாம் டைம் கிடைக்கும் போது. ஏன்னா அவரும் வேலைக்கு போனார். பவுலும் வேலைக்கு போயிட்டு நைட்டு தான் வந்து என்ன பண்ணுவார்? நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வசனத்தை அவங்களுக்கு சம்பாஷித்து பேசினார். 21 நாள் மொத்தம் அவர் இருந்தது. எங்கே இருந்தார்? தெசலோனிக்கா பட்டணத்தில் ஜபாலயத்தில். யாரை பற்றி சொல்லிட்டு இருந்தார்? மோசேயின் நியாயப்பிரமாணங்கள். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மோசேயின் நியாயப்பிரமாணங்கள் தெரியுமா? தெரியும். தெரிஞ்சதுனால தான் அங்கே ஜபாலயம் இருந்தது. ஆனால் அந்த ஜபாலயம் எப்படி இருந்தது தெரியுமா? அந்த ஜபாலயம் எப்படிப்பட்ட தேவாலயமாக இருந்தது? ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஜபாலயமாக இருந்தது. அவங்களுடைய வழிபாடு யெகோவாவே தேவன். ஆனால் நமக்கு வேதம் என்ன கற்றுத்தருகிறது? என்னை அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நான் இல்லாமல் யாருமே என்ன செய்ய முடியாது? பிதாவினிடத்தில் வர முடியாது. ஏசு கிறிஸ்து தெளிவாக சொல்லிட்டாரு. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் என் பிதா என்னில் இருப்பது போல ஒருவன் என்னில் இருந்தாதான் என்ன செய்ய முடியும்? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். நான் இல்லாமல் பரலோக ராஜ்யத்துக்கு யாராலையும் போக முடியாது. தேர் இஸ் நோ வே. பரலோக ராஜ்யத்துக்கு போகணுன்னா யார் இருக்கணும்? நமக்கு இயேசுவோட ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கணும். இயேசுனா யாரு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இயேசு எப்படிப்பட்டவர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இயேசு இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறவங்க? ஜெகோவா தான் கடவுள் சொல்லி வழிபடுறவங்க. ஜீசஸை ஒரு நாளும் அவங்க என்ன செய்யலை? நம்பலை. அவங்க ஜீசஸை ஒரு நாள் காடாகவே அவங்க ட்ரீட் பண்ணவும் இல்லை. ஜீசஸ் அவங்க வந்து ஒரு மனிதனாக தான் பார்த்துட்டு. இன்றைக்கும் யூதர்கள் நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. எருசலேம் போனீங்கன்னா பார்க்கலாம். அந்த வெயிலிங் வாலில் முட்டி முட்டி அழுதுட்டுருப்பாங்க, மேசியா மேசியா வாரும்னு. அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னும் மேசியா வரலன்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் நமக்கு ஆண்டவர் எவ்வளோ பெரிய வாக்கியத்தை கொடுத்துருக்காரு. பவுல் இப்படிப்பட்ட இடத்துல போய் என்ன செய்கிறாரு? நீ ஜெகோவா கடவுளை வணங்குற, ஜெகோவா கடவுள் உனக்கு வேணும்னா, ஜெகோவா கடவுள்கிட்ட நீ போகணும்னா என்ன செய்யணும்? முதல்ல இயேசுவின் ரத்தத்தால் நீ கழுவப்படணும் அப்படின்னு குறித்து அவர் என்ன பண்ணுறாரு? ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த ஒன்லி வே. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். இயேசுவின் பெயர்களில் ஒன்று. ஐ எம் த வே, ஐ எம் த ட்ரூத், ஐ எம் த லைஃப். நான் தான் வழி, நான் தான் சத்தியம். இதான் வார்த்தை. வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது. உலகம் உண்டாகும் முன்னே ஒரு வார்த்தை இருந்தது. அந்த ஒரு வார்த்தை எங்கே இருந்துதான்?
தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை யார்கிட்ட இருந்தது? தேவனிடத்தில் இருந்தது. தேவனாகிய கர்த்தர் அங்க உட்கார்ந்துக்கிட்டு என்ன செஞ்சாரு? வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு. இயேசுவாகிய குமாரன் என்ன செஞ்சாரு? வெளிச்சமாய் வந்தார், வார்த்தையாய் வந்தார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆழத்திலே இருள் இருந்தது, ஜலத்தின் மேல் தேவ ஆவியானவர், அந்த இருட்லையும் யார் இருந்தா? ஏன்னா அந்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. இன்னைக்கு நம்ம லைஃப் நிறைய இடத்துல ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கும்போது அங்கே என்ன பண்ணுவார்? தேவ ஆவியானவர் லைட்டா, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக்கொண்டு, ஏய் நீ தப்பு பண்ணுற, ஏன் நீ திருடுற, ஏன் நீ போய் சொல்கிற, ஏன் நீ விபச்சாரம் பண்ணுற, ஏன் நீ கர்த்தருக்கு எனக்கு பிரியமில்லாத காரியம் பண்ணுற, நீ இந்த மாதிரி சிந்திக்கிற, உன்னை ஒழுங்குபடுத்து, உன்னை சீர்படுத்து அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி நமக்கு என்ன செய்கிறாரு? எச்சரிக்கிறாரு. ஒவ்வொரு நேரமும் நம்ம ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் நம்ம போகும்போதெல்லாம், ஃபார்ம்லெஸ்ஸும் ஷேப்லெஸ்ஸும் நம்ம ஆகும்போதெல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு? உள்ள ஒரு லைட்டு, அதுதான் ஆவியானவர். அந்த ஆவியானவர் உணர்த்துதல் நமக்குள்ள என்ன செய்து வருகிறது. இப்படியாக இந்த பவுல் 21 நாட்கள் அந்த தெசலோனிக்கே பட்டணத்தில் ஊழியம் செய்யும்போது அவங்களுக்கு என்ன செய்கிறாரு? அந்த வெளிச்சத்தை காட்டுகிறார். அவங்களுக்குள்ள இருக்க அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையுமான காரியங்களை அவர் சுட்டி காட்டுகிறார். சுட்டி காட்டினதுனால அங்கே என்ன நடந்துச்சு? 4வது வசனம். இப்போ என்ன நடக்குது? அங்கே மாற்றங்கள் நடக்குது. என்ன நடக்குது? அந்த தேவாலயத்தில் ஒருவரும் கண்டிராத மாற்றங்கள் புதிதாக ஆரம்பிக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? இயேசு கிறிஸ்துவை பவுலின் மூலமாக, பவுலின் வார்த்தைகளின் மூலமாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்த உடனே பவுல் யார் வீட்டில் தங்கியிருந்தாராம்? யாசோனுங்கிற வீட்டில் தங்கியிருந்தாராம். இப்போ அங்கே என்ன பிரச்சனை வருது? யாசோன் வீட்டை போய் தட்டுறாங்க. உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள், உலகத்தையும் கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று அவங்க போய் என்ன பண்ணுறாங்க? பவுலை வெளியே கொண்டு வா, அவனை தேசத்தை விட்டு விரட்டு, இந்த தெசலோனிக்கே பட்டணத்தை விட்டு விரட்டு, அவனை வெளியே போக சொல்லு, நாங்கள் அறியாத, நாங்கள் வேண்டாங்கிற இயேசு கிறிஸ்துவன் வந்து பிரசங்கிக்கிறான், எங்களுக்கு ஜெகோவா தான் தேவன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? அந்த ஊரை விட்டு தரத்துறாங்க. அவர் இருந்த நாட்கள் எத்தனை நாட்களாம்? நான் முதல்ல சொன்னேன், 3 ஓய்வு நாட்கள், 21 நாட்கள். அங்கிருந்து பவுலும் சீலாவும் என்ன பண்ணுறாங்க? விரட்டப்படுறாங்க. ஆனால் அந்த தேவாலயத்தில் அவர் இருந்தது வெறும் 21 நாட்கள். அந்த தெசலோனிக்கே பட்டணத்தில் கர்த்தருடைய வார்த்தை ஆணித்தனமாக, உறுதியாக, மக்கள் ஏற்றுக்கொள்ளும் விதமாக, மக்கள் விசுவாசிக்கும்படியான ஒரு வல்லமையான ஒரு ஊழியன் அங்கே இருந்து 21 நாள் வேலை செஞ்சதன் விளைவு என்ன நடந்துச்சு? அவர் அங்கிருந்து எங்கே பண்ணுறாரு? 11வது வசனம் பாருங்கள். பெரோயா பட்டணத்துக்கு அவர் போகிறாரு. பெரோயா பட்டணத்துக்கு அவர் அனுப்பிடுறாங்க. அங்கேயும் ஒரு தேவாலயம் இருந்தது. அங்கேயும் பவுல் போய் ப்ரீச் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணதுக்கப்புறம் அந்த 11வது வசனத்தில் பாருங்கள். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? பவுலும் பவுலுடைய வார்த்தைகளையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்ட இருதயம் அவங்களுக்குள்ளே வருகிறது. ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த இருதயத்தை ஆவியானவர் அவர்களுக்கு கொடுத்ததுனால அவங்க என்ன பண்ணுறாங்களே? மனோவாஞ்சையாக ஏற்றுக்கிறாங்களாம். மனோவாஞ்சியாய், ரொம்ப ஆசையா, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டோட, நான் கேட்கணும், நான் போய் உட்காரணும், ஆலயத்தில் நான் சீக்கிரம் போகணும், நான் சீக்கிரம் உட்காரணும், பெஞ்சில் தூசி இருக்கக்கூடாது, கதவுல தூசி இருக்கக்கூடாது, கர்த்தருடைய சமூகம் இது, நான் இங்கே ஒழுக்கமாக இருக்கணும், என்னுடைய உடை ஒழுக்கமாக இருக்கணும், என்னுடைய வார்த்தை ஒழுக்கமாக இருக்கணும், என்னுடைய நடக்கை ஒழுக்கமாக இருக்கணும். மனோவாஞ்சையாக ஏற்றுக்கொண்டு வசனத்தை, காரியங்கள் இப்படியாக இருக்கிறதா, இப்படி எழுதியிருக்கா, நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் இப்படி எழுதியிருக்கா, கைப்பிடி வச்சு சுவர் கட்டணும்னு எழுதியிருக்கா, படிக்க கீழே வீடு கட்டும்போது கீழேருந்து மேலே படி போடும்போது அதுக்கு கைப்பிடி சுவர் வைக்கணும், யாராவது தவறி விழுந்துட்டாங்கன்னா அந்த இரத்தப்பழி உன்மேலும் குடும்பத்தின் மேலும் சுமரும். இதெல்லாம் மோசே நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கு. ஒவ்வொரு காரியத்தையும், ஒரு தாய் பறவையை நீ பிடிச்சு சமைக்க போறீன்னா அந்த குஞ்சுகளை அப்புறம் போக விட்டு அந்த தாய் பறவை எடுத்து என்ன செய்யணும்? நீ சமையல் செஞ்சு சாப்பிடணும். இதெல்லாம் நமக்கு லேவியராகமத்தில் எழுதி இருக்கிறது.
எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும், அப்பா மக திருமணம் பண்ணக்கூடாது, அண்ணன் தம்பிக்குள்ள கல்யாணம் பண்ணக்கூடாது, எல்லா காரியங்களும், அடுத்தவன் மனைவியை பார்க்கக்கூடாது, அடுத்தவன் பொண்டாட்டியை பார்க்கக்கூடாது, சகல காரியங்களும், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, 10 கட்டளைகளை சொல்லப்படுகிற எல்லா காரியங்களும், ஒவ்வொரு நியாயப்பிரமாணம் 613 கட்டளைகளையும் அவங்க பார்த்து என்ன பண்ணுறாங்களாம், காரியங்கள் இப்படியா இருக்கிறதா, இப்படிலாம் இருக்கா நியாயப்பிரமாணத்தில், இதெல்லாம் நாங்கள் ஒழுங்காக படிக்கலையே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த பெரிய பட்டணத்தார் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொள்ள இருதயம் வந்து அவங்க ஆராய்ந்து பார்க்குறாங்க, இதெல்லாம் உண்மைதானா, இதெல்லாம் உண்மைதானா, இவங்க சொல்கிறபடி இதில் இருக்கா, ஆராய்ந்து பார்த்து பவுல்கிட்ட அந்த நிருபங்களை பார்த்து அவங்க கற்றுக்கொள்கிறார்கள். கற்றுக்கொண்டதின் விளைவு என்ன, தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். இப்போ இங்கே சர்ச்சில் 3 வாரம் இருந்தார், பெரியால 3 வாரம் இருந்தார். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அங்கேயும் கலவரம் ஆகுது. இப்படி பவுல் ஒவ்வொரு இடமா ட்ராவல் பண்ணி போகிறாரு. இப்போ அப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள், தெசலோனிக்கேயர், அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின 1ஆம் நிருபம். பவுல் தெசலோனிக்கேயரில் 21 நாள் இருந்துட்டு தெசலோனிக்கேயை விட்டு வெளியே வந்தாச்சு. திருப்பி பவுல் அங்கே போகலை. ஆனால் தெசலோனிக்கேக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு லெட்டர் எழுதுறாரு. என்ன லெட்டர் எழுதுறாரு, ரொம்ப அழகாக எழுதுறாரு. இவர் பண்ணிட்டு வந்த ஊழியத்தெல்லாம் வச்சு ஒரு சர்வே எடுத்து என்ன பண்ணுறாரு, அந்த தெசலோனிக்கே பட்டணத்துக்கு ஒரு லெட்டர், அந்த ஆலயத்துக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு, அந்த ஜப ஆலயத்துக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. எப்படி நம்ம சர்ச்சுக்கு மாடரேட்டர் இருந்தோ இல்லை பிஷப்ட் இருந்தோ ஒரு கடிதம் வருகிறதோ அதே மாதிரி பவுல்கிட்ட இருந்து என்ன செய்யுது, அந்த ஜப ஆலயத்துக்கு ஒரு லெட்டர் போகுது. அந்த லெட்டரில் என்ன இருக்கு, தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறதாவது 2வது வசனம், தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ள ஜபாலயத்தில் உள்ள ஜனங்களின் விசுவாசத்தையும் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் நம்பிக்கையின் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நீங்கள் என்னை உபசரித்து மட்டும் இல்லை, இந்த 21 நாளும் நான் உங்ககிட்ட இருந்தப்போ நீங்கள் எவ்வளவு அன்பு கூர்ந்தீங்க, நீங்கள் எவ்வளவு கர்த்தரை அதிகமாக நேசிச்சிங்க, உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும். பொறுமைனா என்ன அர்த்தம், இவர் வந்ததுக்கப்புறம் அங்கே நிறைய பிரச்சனை வந்திருக்கலாம், அந்த ஜபாலயத்தில் இருந்தவங்களுக்கு நிறைய தீமைகள் வந்திருக்கலாம், அடுத்தவங்களால அவங்க நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ப்ராப்ளமை. ஆனால் பொறுமையோடு கூட இருந்தார்கள். பவுலுக்கு தகவல் வருது, பவுல் எழுதுறாரு, நீங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, உங்களுக்கு இருந்த பொறுமை, உங்களுக்கு இருந்த நம்பிக்கை, உங்களுக்கு இருந்த விசுவாசத்தோடு மட்டும் நீங்கள் சும்மா உட்காரலை, நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்காரல, அந்த விசுவாசத்தை என்ன செஞ்சீங்க, கிரியையா செஞ்சீங்க. சாப்பாடு உட்காந்து ஜோமன்னா வருமா, வேலை செய்யணும், வேலை பார்க்கணும், அந்த கிரியை வேணும். கிரியை உள்ளவனே நீதிமான ஆக்கப்பட்டவன். பைபிள் வாசிக்கிறோம், ஜோம் பண்ணுறோம், காலையில் எழும்புறோம், பைபிள் வாசிக்கிறோம், நைட்டு வரோம், குடும்ப ஜெபம் பண்ணுறோம், ஜோம் பண்ணுறோம், தூங்குறோம். அது விசுவாச வாழ்க்கை. அது என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கைக்குள்ள கிரியை செய்யணும். நம்ம டெய்லி வேலைக்கு போகிற இடத்துல, நம்ம மீட் பண்ணுற மக்கள் மத்தியில் பொய் சொல்லாமல் இருக்கோமா, பொறுமையாக இருக்கோமா, ஒருத்தங்க நமக்கு விரோதமாக பேசும்போது நம்ம அதை பொறுத்துக்கிட்டு போகிறோமா, பெருமையாக இருக்கோமா, பெருமைப்படுறோமா, குடும்பத்தின் பெருமை இருக்கா, படிப்பின் பெருமை இருக்கா, வேலையின் பெருமை இருக்கா, தொழிலின் பெருமை இருக்கா, ஒவ்வொரு காரியத்தை என்ன செய்வோம், சீர்தூக்கி பார்க்குறாங்களாம் அந்த தெசலோனிக்கே மக்கள். அவங்க பார்த்ததுனால, கர்த்தருக்குள்ள ஒவ்வொரு காரியத்தையும் வைத்து இவங்க பார்த்ததுனால, நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையானது, நீங்கள் பிரசங்கம் பண்ணலாம் எங்கேயும் போல, நீங்கள் ஊர் விட்டு ஊர் பிரசங்கம் பண்ண போல, ஊர் விட்டு ஊர் மிஷனரிகளை நீங்கள் அனுப்பலை. ஆனால் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை அழகாக பாருங்கள், 5வது வசனம், அந்த திருச்சபையின் மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை. எந்த திருச்சபையின் மக்கள், தெசலோனிக்கே திருச்சபையின் மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம், எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் நான் சொன்ன அந்த பிரசங்கம், நான் பண்ண அந்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை வசனத்தோடு மாத்திரம் அல்ல, வெறும் வசனமா உங்களிடத்துல அது வரலங்க, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் 100% கான்ஃபிடென்ட்டோட 100%
கான்ஃபிடென்ட்டோட வந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்று நாங்களும் அங்கே 21 நாள் ஊழியம் பண்ணும்போது எப்படி ஊழியம் பண்ணோம், எங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு முன்பாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது. எங்கள் வாழ்க்கை உங்களுக்கு முன்பாக ஒழுங்காக இருந்ததா ஒழுங்காக இல்லையா இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்த்தீங்க. அது மாதிரி நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தீங்க. உங்கள் சுவிசேஷம், எங்கள் சுவிசேஷம், நான் சொன்ன பிரசங்கம் உங்களுக்கு வெறும் வசனத்தோடு மாத்திரம் நிற்கலைங்க. அது என்ன செஞ்சிச்சு, உங்கள் லைஃப்பில் கிரியை பண்ணுச்சு. எப்படி கிரியை பண்ணுச்சான்? வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும். அதுக்கப்புறம் 6வது வசனம் பாருங்க. நீங்கள் எப்படி ஏற்றுக்கிட்டீங்க? நான் இருந்த 21 நாளும் உங்ககிட்ட நான் ஊழியம் பண்ண அந்த 21 நாளும் நீங்கள் எப்படி ஏற்றுக்கிட்டீங்க? ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில், ரொம்ப பாடுகளின் மத்தியில், ஏதோ ஜாலியாக ஒரு பெரிய டைம் பாஸ்க்கு கோயிலுக்கு வராமல், ஏதோ நான் கமிட்டி மெம்பராக இருக்கேன், ஏதோ நான் ஒரு பிரின்ஸிபலாக இருக்கேன், இல்லை நான் ஒரு பெரிய நிறுவனத்தின் அதிபராக இருக்கேன், இல்லை நான் இவ்வளோ சம்பளம் வாங்குகிறேன், நான் போகணும், நான் இந்த சர்ச்சில் ஒரு பொறுப்பில் இருக்கேன், அதனால் நான் போய் முன்னாடி போய் உட்காரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் வரல. எப்படி வந்தீங்க? மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு. உங்களுக்கு இருந்த அவ்வளோ கஷ்டத்துலையும், உங்களுக்கு இருந்த அவ்வளோ பாடலையும், உங்களுக்கு இருந்த அவ்வளோ போராட்டத்தின் நிமித்தமும் நீங்கள் என்ன பண்ணீங்க? கர்த்தருடைய வசனமானது எனக்குள்ளே வந்துச்சுன்னா அது என் வாழ்க்கையை சரி பண்ணும். ஒருத்தருக்குள்ளே ஒரு வசனம் வந்துச்சுன்னா அது சும்மா போகாது, அது தனக்குரிய வேலையை செஞ்சு அவனை சரி பண்ணாமல் போகாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சதுனால அந்த வசனம் என்ன செஞ்சிச்சு? உங்களுக்குள்ள நீங்கள் ஏற்றுக்கொண்டதுனால அந்த வசனம் உங்களை கிரியை பண்ணுச்சு. எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி 21 நாள் ப்ராக்டிஸ். அவங்க எங்கேயும் போய் பிரசங்கம் பண்ண போல, நான் முதலே சொன்னேன், எங்கேயும் போய் மிஷினரியாக போல. அவங்க 21 நாள் பவுல் அவங்கக்கிட்ட இருந்ததுக்கப்புறம் அவங்க எடுத்துக்கிட்ட அந்த ப்ராக்டிஸ், ஒழுக்கமும் கிரமமாக நான் இருக்கணும், நான் இந்த தேவாலயத்தில் இருக்கேன், இந்த தேவாலயத்தில் ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன், இந்த தேவாலயத்தில் நான் அங்கத்தினராக இருக்கிறேன், என்னை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், என்னுடைய கரம், கர்த்தருடைய கரம் என் மீது இருக்கிறது, என் குடும்பத்தின் மேல் இருக்கிறது, கர்த்தருடைய கரம் என்னை பிடித்து கொண்டு இருக்கிறது என்ற பயம் இருந்தது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று எழுது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அந்த திருச்சபையின் மக்கள் இடத்துல வந்தது. பவுலோட அந்த 21 நாள் ஊழியம் அங்கே கிரியை செஞ்சுது. அதுக்கப்புறம் பவுல் எழுதுகிற லெட்டர் எத்தனையோ வருஷம் கழிச்சு, அந்த லெட்டரில் எப்படி போட்டிருக்காரு? நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையானது உங்களோடு மாத்திரம் நின்று விடாமல், 7வது வசனம், இவ்விதமாய் மக்கதோனியாவிலும், நான் தெசலோனிக்கே பட்டணத்தில் தான் வந்து சொன்னேன், 21 நாள் உட்கார்ந்துருந்தேன், உங்கள் ஆலயத்தில் உங்கள்கிட்ட வந்து கர்த்தரை பற்றி பேசினேன், இயேசுவை பற்றி போதித்தேன், ஆனால் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையானது, உங்கள் திருச்சபையின் மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்ன செஞ்சுதான்? தெசலோனிக்கே பட்டணத்தை மட்டும் அசைக்கலை, எங்கெல்லாம் அசைச்சுதான்? மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். என்ன ஒரு ஸ்லாக்கியம் பார்த்தீங்களா? மாதிரிகள்னா என்னது? எக்ஸாம்பிள். அவங்க ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா இந்த திருச்சபையின் மக்கள் யாருக்கு இருந்தாங்களாம்? எந்த திருச்சபைக்கு இருந்தாங்க? அகாய நாட்டு ஃபுல்லா, அடுத்து மக்கதோனியா நாட்டுக்கு ஃபுல்லா நீங்கள் மாதிரிகளாக இருந்தீங்க. உங்கள் வாழ்க்கையை பார்த்து நம்ம இன்னைக்கு சொல்கிறோம்ல, அந்த சர்ச்சை விட எங்கள் சர்ச்சை அசஸ்மெண்ட் இவ்வளோ கட்டுறாங்க, இவங்களை விட இங்கே காணிக்க அதிகம் வருது, அந்த கோயிலை விட இங்கே காணிக்க வருது, இங்கே விட அங்கே காணிக்க வருது, அது கிளை திருச்சபை, அதில் இவ்வளோ காணிக்க வருது, இந்த திருச்சபை ஆரம்பித்து இத்தனை வருடங்கள் ஆயிடுச்சு, இங்கே இவ்வளோ காணிக்க வருது சொல்கிறோம்ல. இன்றைக்கி நமக்குள்ளே பேசிக்கிறோம்ல, பரம்பரை கிறிஸ்தவர்களாகி நமக்குள்ளே சொல்கிறோம்ல, நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்க, நாங்கள் எவ்வளோ கட்டுறோம், உங்களுக்கு எவ்வளோ காணிக்க வருது. ஆனால் இவங்க எப்படி இருந்திருக்காங்க? இங்கே எத்தனை புது விசுவாசி வந்தாங்க, அந்த ஆலயத்தில் எத்தனை புதுசாக நியூவாக கன்வெர்ட் ஆனவங்க வந்திருக்காங்க, எத்தனை பேர் இந்த ஆலயத்தின் மூலம் புதுசாக ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? அதுதான் விசுவாசிகளுக்கு
மாதிரிகள் ஆனீர்கள். விசுவாசிகள் மற்ற புதுசாக வரவங்களை எப்படி வெல்கம் பண்ணுறாங்க, அவங்ககிட்ட என்ன குறைகள், அவங்க தேவைகள் சந்திக்கிறாங்களா, புதுசாக வரவங்களை பார்த்து அவங்களுக்கு தேவைகள் என்னங்கிறது திருச்சபையின் மக்கள் சந்திச்சாதான் என்ன செய்வாங்க, அவங்க திருப்பி வருவாங்க. இங்கே போனால் நல்லா பேசுகிறாங்க, என் குறை கஷ்டத்தெல்லாம் கேட்டு என்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க, எனக்கு ப்ரேயர் பண்ணி விடுறாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து நலம் விசாரிக்கிறாங்க, உண்டு தானே? அப்படித்தானே? இங்கே இவங்க எப்படிப்பட்ட லைஃப் இருந்திருக்காங்க. இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகளுக்கு எக்ஸாம்பிள் பீப்புளாக இருக்காங்க. ஒரு எடுத்துக்காட்டின் மக்களாக அவர்கள் வாழ்ந்தார்களாம். பவுலோட 21 நாள் ஊழியம் பண்ண வேலை, 21 நாள் ஊழியம் எவ்வளோ பெரிய 2-3 கண்ட்ரி அசைச்சிருக்கு அந்த மக்களோட லைஃப். அடுத்தது பாருங்க, 8வது வசனம். எப்படி எனில், உங்களை நினச்சி நான் ரொம்ப பூரிப்படைறேன். யார் சொல்கிறா? த கிரேட் பவுல். உங்களை நினச்சி நான் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகுறேன், எனக்கு பயங்கர யந்துவா நான் ஃபீல் பண்ணுறேன், ஆச்சரிய சந்தோஷம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. என்ன சந்தோஷமா பவுலுக்கு? உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் 2 ஊரை மட்டும் அசைக்கலை, நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதா இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. ஒரு கோயிலில் மணி அடித்தா எத்தனை பக்கம் கேட்கும். அப்போ இவங்க வாழ்ந்த வாழ்க்கை மணி அடிக்கிற மாதிரி இல்லை, அவங்க லைஃப் எப்படி இருந்துச்சா, அந்த பக்கம் உள்ள எல்லா பக்கத்தையும் அசைச்சுதான், எங்கும் பிரசித்தமாயிற்று. 21 நாள் ஊழியம் அந்த பக்கம் நாட்டையும் அசைச்சிருச்சு, ஏகப்பட்ட ஊர்களை அசைச்சுது. அடுத்தது பாருங்க, அது மட்டும் இல்லை, 9வது வசனம் பின்பகுதியில், ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும். அப்போ பவுல் போகிறதுக்கு முன்னாடி தெசலோனிக்கர்கள்ட்ட என்ன வழிபாடு இருந்துச்சு? பவுலோட பிரசங்கம் என்ன பண்ணுச்சு? எது தேவையில்லையோ அதை அசைச்சி வெளியே தள்ளுச்சு. இன்னைக்கு நமக்குள்ள என்ன விக்கிரகம் இருக்கு? தற்பெருமையின் விக்கிரகம், பெருமையின் விக்கிரகம், நான் தான் பரிசு, நீந்தான் பரிசு, போட்டியின் விக்கிரகம், பொறாமையின் விக்கிரகம், பொய்யின் விக்கிரகம், திருட்டின் விக்கிரகம், அடுத்தவர்களை அற்பமாய் எண்ணுகிற விக்கிரகம். இப்படிப்பட்ட விக்கிரகங்கள் நம்மளை விட்டு போனாதான் அந்த திருச்சபை என்ன செய்ய முடியும்? மாதிரியான திருச்சபையா இருக்க முடியும். அந்த திருச்சபை அப்பதான் என்ன செய்ய முடியும்? மாதிரியான ஒரு திருச்சபையா நிற்க முடியும். ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும். நான் வரும்போது இதெல்லாம் உங்ககிட்ட இருந்தது, இப்போ இதெல்லாம் உங்ககிட்ட இல்லை அப்படிங்கிறத நான் கேள்விப்படுறேன். ஒன்லி ஐ எம் ஹியரிங். கேள்விப்பட்டதினால் நான் உங்களுக்கு லெட்டர் எழுதுறேன். அடுத்த வசனம் பாருங்க. என்ன ஒரு சாட்சி பாருங்க. இந்த சாட்சி இன்னைக்கு நம்ம தேவாலயத்தை குறித்து ஒரு தேவ மனிதன் கொடுக்க முடியுமா? அவர் கொடுத்த சாட்சியை பார்த்தீங்களா? மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணின பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கடைசி நாளில் கோபாக்கினை நாளில் 2ஆம் வருகையில் அவர் வரும்போது உங்களை என்ன செய்கிறாராம்? அவரோட கூட்டிட்டு போகிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. புத்தியுள்ள கன்னிகைகளை போல நீங்கள் பரலோகத்திலிருந்து இயேசு வருவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. உங்களை குறித்து நான் இப்படி தான் கேள்விப்படுறேன். ஏசு கிறிஸ்து எப்போ வரப்போகிறாரு, அவர் எப்போ வரப்போகிறாரு, நான் அவருக்காக விழித்துக்கொண்டு ஆயத்தமாக இருக்கிறேன், நான் திருச்சபையாகிய மணவாட்டி நான் விழித்துக்கொண்டு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று தெசலோனிக்கே பட்டணத்தின் ஜனங்கள் என்ன சொன்னாங்களாம்? ரெடியாக இருக்காங்கன்னு சொல்லி பவுல் எழுதுறாரு.
இன்னைக்கு நம்மளை கொடுத்து இப்படி சொல்ல முடியுமா? என் குடும்பம் ரெடியாக இருக்குது. இந்த லெந்து காலம் எதுக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு? இலையுதிர் காலம், ஸ்ப்ரிங் சீசன், நம்மளை சீர்தூக்கி பார்க்கறதுக்கு. கனியே தராத அந்த அத்தி மரம் அத்திப்பழ காலமாக இராதபடினால் அந்த மரத்துக்கிட்ட போய் கனியை பார்த்தாரு. அது அவர் தப்பா, மரத்தோட தப்பா? அத்தி பழம் காய்க்காதுன்னு தெரியும், காய்க்காத நேரத்தில் போய் அந்த மரத்துக்கு அடியில் போய் அவர் பழத்தை பார்த்தார்ல. ஏசு கிறிஸ்து தப்பு செய்கிறவரா? யோசிச்சு ஒரு நல்ல பதிலை உங்கள் ஆயர்கிட்ட சொல்லுங்கள். நான் ஆயர்கிட்ட பதிலை சொல்லிட்டு போகிறேன். இன்றைக்கு நம்மளுடைய திருச்சபை எப்படி இருக்கிறது? கனி கொடுக்கிற ஒரு திருச்சபையை நாம் இருக்கிறோமா? ஒரு பாட்டு ரொம்ப அழகாக நம்ம பாடுவோம். அந்த பாட்டு என்ன பாட்டு? தந்தானை துதிப்போமே திருச்சபையாரே, சுத்தாங்கத்து சொல்லுங்க, சுத்தாங்கத்து நற்சபையே, உன்னை முத்தாய், உன்னைய நான் முழுசா எடுத்துக்கணும், முத்தாய் கொள்ளவே. பாட்டு தெரியாதா? எல்லா பண்டிகை காலக்கும் பாடுற பாட்டு காணிக்க பாட்டா. உன்னை முத்தாய் கொள்ளவே அலைந்து திரிந்து உனக்காக நான் வந்தேன், காடு மேடு சோதிக்கப்பட்டேன், காட்டு மிருகங்களோட சஞ்சரிச்சேன், அலைந்து திரிந்து சத்து குலைந்த உன்னை. யாருக்கு சொல்றாரு? திருச்சபையை சொல்றாரு. சத்து உனக்கு குறைஞ்சிருக்குப்பா, உனக்கு இன்னும் போன்விட்டா வேணும், உனக்கு இன்னும் ஹார்லிக்ஸ் வேணும், நீ இன்னும் இதை நிறைய சாப்பிடணும், நீ தவழ்ந்துக்கிட்டே இருக்காத, வளர்ந்து நில்லு. சத்து குலைந்த உன்னை சக்தியாக்க தம்மின் இரத்தத்தை சிந்தி மீட்டு உயிர்த்த தூரம் திரிந்த சியோனே, என்னை விட்டு தூரமா போன சியோனே, என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றிட என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். என்னை விட்டு தூரப்பட்டு, ரொம்ப அழகான அந்த வரிகள். சொல்லுங்க, பாடலாமா? ஒரு 2 லைன் பாடுங்க. தூரம் திரிந்த சியோனே, உன்னை தூக்கி எடுத்து கரத்தில் ஏந்தி, தூரம் திரிந்த சியோனே, தூக்கி எடுத்தாராம். என்னை ஆரங்கள் பூட்டி அலங்காரி, தன்னைத்தானே தந்தவனை துதிப்போமே. ஆரங்கள் பூட்டி அலங்கரிச்சாராம். என்னை கழுவி குளிப்பாட்டி, சேற்றில் இருந்த என்னை என்ன செஞ்சாராம்? கழுவி குளிப்பாட்டி தூக்கிட்டு வந்து, தூரம் திரிஞ்ச என்னைய, நான் பாவத்தில் ஓடின என்னைய, நான் அழுக்கா இருந்த என்னைய கூட்டிகிட்டு வந்து குளிப்பாட்டி என்னை உட்கார வச்சு கோட்டு சுட்டெல்லாம் போட்டு எனக்கு அழகு பார்த்தாராம். இப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம்ல, அப்படிப்பட்ட கர்த்தரை வணங்குகிற தெய்வம் நாம் பாக்கியம் உள்ளது. அதான் ஒரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் வானத்தின் மீது வரும்போது, 2ஆம் வருகையில் வரும்போது, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். ஆனால் ராஜ்யத்தின் புத்திரரோ எங்கே தள்ளப்படுவார்களாம்? ராஜ்யத்தின் புத்திரர்னா யாரு? ஏற்றுக்கொள்ளாதவர்கள், வசனம் தெரிஞ்சும் கைவிடப்பட்டவர்கள், வசனம் நல்லா தெரிஞ்சும் அவரை அக்செப்ட் பண்ணாதவங்க. அன்னைக்கு நோவா தாத்தா ரொம்ப அழகாக நம்ம கதை கேட்டிருக்கோம். பேழை செஞ்சார். அவரால் தனியாக பேழை கட்டியிருக்க முடியுமா? முடியாது. 4 பேரால் எப்படி கொப்பேர் மரத்தை அறுத்துட்டு வந்து கட்ட முடியும்? முடியாது. பூமிக்கு அடியில் தோண்டி அந்த ஆணியை எப்படி எடுக்க முடியும்? முடியாது. இரும்பை கண்டுபிடிச்சி அதை வளைச்சி அதை இதாக்கி, அது ஒரு ஆணி வேணும், கயிறு வேணும், கயிறு திரிக்கணும், கட்டையை அறுக்கணும், கட்டையை ஷேப் பண்ணணும். எனக்கா யோசிச்சு பார்த்துருக்கோமா? அவரோட அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், சித்தப்பா, பெரியப்பா, சின்ன தாத்தா, பெரிய தாத்தா, எல்லா சொக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுருப்பான் வேலைக்கு. எதுக்கு? வேலைக்கு. கூலி கொடுத்துருப்பான். எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க? கூலியை வாங்கிட்டு டீ சாப்பிட்டு, சாப்பாடு சாப்பிட்டு, ஏதோ நமக்கு சம்பளம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நோவாக்கும் அவருடைய குமாரர்களுக்கு வேலை செஞ்சுருப்பாங்க. மரம் அறுத்து கொடுத்துருப்பாங்க. எல்லோரும் கேட்டிருப்பாங்க, எதுக்கு இதெல்லாம் அறுத்துட்டு வரோம், என்ன பண்ண போகிற நோவா? கண்டிப்பாக நோவா சொல்லியிருப்பார்.
இப்படி மழை வரப்போகுது, பெருவெள்ளம் வரப்போகுது, பூமி அழிய போகுது. அப்படின்னா என்ன? பெருவெள்ளமா, மழையா? ஒரு சின்ன போரு, ஒரு 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 இந்த பைப் சைஸ் போரு ஒரு 600 அடி போடும்போது அதில் நம்ம கையை வைக்க முடியுமா? அந்த ஃபோர்ஸில் கை வைக்க முடியுமா? இவ்வளோ தடிச்சு ஒரு போர் வருது, அதில் உட்கார முடியுமா? பிச்சுக்கிட்டு போயிடும் ஸ்கின்னு. ஆனால் மழை வரும்போது எப்படி வந்துச்சான்? வானத்தின் மதகுகளும் ஆழத்தின் ஊற்றுகளும் திறவுண்டன. போர் போட்ட மாதிரி தண்ணி வந்திருக்கும். இல்லைன்னா அவ்வளோ பெரிய பேழை அசைஞ்சிருக்காது. என்னைக்காவது கற்பனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? வானத்தின் மதகுகளும் ஒரு போர் போட்டாலே தண்ணி அவ்வளோ வருது. அப்போ பக்கத்தில் 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 அத்தனை போர் ஆண்டவர் போடுறாரு. இப்போ பேழை செஞ்சாங்க. நோவா கதை சொல்லும் போதெல்லாம் பேழையை நல்லா செஞ்சுட்டு கதை கேட்டுட்டு டீ சாப்பிட்டு போயிருப்பாங்க சம்பளத்தை வாங்கிட்டு. ஆனால் நிஜமாவே நோவா பேழையை செஞ்சுட்டு உள்ள கத்தர் விடுறாரு. யாரை? வெறும் 8 பேரை. அதனால தான் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவான்னு போட்டிருக்கு. நீங்கள் கேட்பீங்க, நோவா இப்படி கூலிக்கெல்லாம் ஆள் வச்சது பைபிளில் போடவே இல்லையே, புது கதையாக இருக்கேன்னு. பேதுருவில் எழுதியிருக்கு, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. 8 பேர் மாத்திரம் பேழையிலே பிரசங்கித்தார்கள். 1 பேதுரு 2 பேதுரோ எழுதியிருக்கு. எடுத்தவரை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா அப்படின்னே போட்டிருக்கு. நீதியை பிரசங்கித்தான். வேலை செய்யும் போது அவன் பிரசங்கித்தான். எல்லாரும் கேட்கல, கிண்டல் பண்ணாங்க. ஏதோ கிறுக்கு பையன் சொல்கிறான் அப்படின்ட்டு ஏதோ சம்பளம் கிடைக்குதா வாங்கி அந்தந்த விலைக்கு கூலியை மட்டும் வாங்கிட்டு வேலை செஞ்சாங்க. ஆனால் மழை வந்துச்சு, பிச்சுக்கிட்டு அடிச்சுது. கத்தர் என்ன பண்ணார்? பேழை கதவை அவர் அடைச்சிட்டாரு. பேழை கதவை அவர் அடைச்சிட்டாரு. ஏன்னா நோவா திறந்துருவான். என் அண்ணன் தட்டுறான், தம்பி தட்டுறான், மாமா தட்டுறான், சித்தப்பா தட்டுறான்னு திறந்துருவான். அதனால கடவுள் என்ன பண்ணார்? அவரே அடைச்சிட்டாரு. கத்தர் பேழையின் கதவை அடைத்தார் அப்படின்னு போட்டிருக்கு, பைபிளில் போட்டிருக்கு. அவங்கெல்லாம் கதறியிருப்பாங்க, நோவாவே கதவை திற, நோவாவே கதவை திற. ஒரு பாட்டு ரொம்ப அழகாக உண்டு, பேழை செய்தோர்க்கே இடமில்லையே ஐயோன்னு ஒரு பாட்டு உண்டு. நோவாவின் காலத்தில் வெள்ளம் வந்தது, பேழையை செய்தது ஒரு நல்ல தச்சரே. ஆபத்து நேரத்தில் அதை அறியலை. அவங்களாம் சம்பளத்துக்காக வேலை செஞ்சாங்க, ஆபத்து வரும்போது அறியலை. அப்புறம் வேலை செஞ்சவங்க கதவை தட்டுறாங்க சுற்றி சுற்றி. யாருக்கும் இடம் இல்லை. இன்னைக்கு லெந்து நாட்கள் நம்மை சீர்தூக்கி பார்ப்பதற்கென்று கத்தர் கொடுத்திருக்கிறார். திருச்சபையே, மணவாளன் உன்னை பார்க்க வந்து கொண்டிருக்கிறார். அதிவிரைவில் அவர் கிளம்பி விட்டார். நாட்கள் சமீபமாக இருக்கிறது. பி ரெடி, கெட் ரெடி. ஜீசஸ் இஸ் கம்மிங் சூன். ஜீசஸ் வில் சொல்லலை, ஜீசஸ் இஸ் சொன்னேன். புரியுதா உங்களுக்கு? இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறார். வந்துட்டாரு. நம்ம இங்கே கனவு கண்டுட்டு இருக்கோம், வந்துட்டாரு, பக்கத்தில் வந்துட்டாரு. நம்ம தேவ சாயல் ஆக மாதிரி தேவனோட நம்ம போகிறோமா? இல்லை கைவிடப்பட்ட ஜனங்களாக இங்கே இருக்க போகிறோமா? நம்ம சந்ததிக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும், வசனத்தை சொல்லிக் கொடுக்கணும். திருச்சபை எப்படிப்பட்ட திருச்சபையாக இருக்க வேண்டும் என்று அழகாக வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இன்றைக்கு இந்த ஆலயத்தில் உட்காரும்போது நான் என்ன பேசணும்னு யோசித்தேன். நாளைக்கு கொடுக்க வந்த மெசேஜை பேசிடலாமா? ஏசப்பா, நான் நாளைக்கு கொடுக்குறத பேசிடுறேனே, பேசாமல் நாளைக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணது நாளைக்கு தானே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன், ஜோமனி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேனே, என்ன பேசுகிறேன்னு உட்காந்து முட்டி ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஃப்ரீயாக ஜோம் பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருந்தது. முன்னாடி போய் முட்டி போட்டு 2 கையும் தூக்கி வர்ஷிப் பண்ணணும். அப்படி ஒரு பிரசனம், அப்படி ஒரு தேவனுடைய மகிமை. அப்போ சும்மாலாம் எத்தனையோ ஆலயம் இருக்குங்க, சும்மாலாம் ஒரு ஆலயத்தில் தேவனுடைய மகிமை நிரம்பாது. தேவனுடைய மகிமை நிரம்புதுன்னா இங்கே தேவனுக்கு தேவையான மனவாட்டிகள் அநேகம் பேர் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு பிரியமான மனவாட்டிகள் அநேகம் பேர் இருக்கிறார்கள். அந்த மனவாட்டிகள் என்ன செய்யணும்? துரிதப்படுத்தணும். ஆயத்தம் இல்லாதவர்களை ஆயத்தப்படுத்தணும். இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஜோமன் இல்லாம கண்களை மூடி தந்தானை துதிப்போமே, திருச்சபையாரே கவி பாடி தந்தானை துதிப்போமே, தூரம் திரிந்த சீயோனே உன்னை தூக்கி எடுத்து கரத்திலேந்தி தூரம் திரிந்த சீயோனே
நேசித்து காத்து வழி நடத்துகிற அன்பின் பரலோக பிதாவே, அப்பா அந்த ஆசைப்பட்ட மனமகிழ்ச்சி நாளை தந்ததுக்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அன்றைக்கு ஏசப்பா இலைகள் உள்ள அத்தி மரத்தை பார்த்து கனியை தேடி சென்றே தகப்பனே. அதற்கு கனி கொடுக்க முடியாத காலம் என்றும் தெரிந்திருந்தும் அத்தி பல காலமாய் இராதபடியினால் அது தெரிந்திருந்தும் அப்பா நீர் அதன் இடத்துல கனியை தேடி போனீரே. அப்பா நாங்கள் இப்போதான் கனி கொடுப்போம், அப்போதான் கனி கொடுப்போம் என்று அந்த மரத்தை போல் நாங்கள் இருந்து விடாதபடி என் தகப்பனே நீர் எப்போது வேண்டுமானாலும் வருவீர். மணவாளனுக்கு தேவைப்படும் போது மணவாட்டியை நோக்கி நீர் எப்போது வேண்டுமானாலும் வருவீர். நாங்கள் விளக்கோடும் நாங்கள் கையில் ஏந்திய அப்பா அந்த விளக்கோடும் ஆயில் நிரப்பப்பட்ட அந்த விளக்கு தண்டோடும் நாங்கள் மணவாளன் எதிர்கொள்ளுகிற அந்த திருச்சபையாய் அந்த மணவாட்டியாய் நாங்கள் இருக்க நீங்க கிருபை தாங்க தகப்பனே. உதவி செய்யுங்க ஏசப்பா. நாங்கள் கைவிடப்பட்டு போகாதபடிக்கு அப்பா என் புறாவே என் உத்தமியே அப்பா உன் முகரூபத்தை காட்டு, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் என்று சொன்னீரே தகப்பனே. இப்பொழுதும் ஏசப்பா எங்களது முகரூபம் மிகவும் அசிங்கமாக இருக்கிறதே அப்பா. நாங்கள் கண்மலையின் வெடிப்புகள்ல அந்த அழுக்குக்குள்ள இருக்கோமே அப்பா. அந்த சிகரங்களில் அங்க குப்பையும் கூளையுமா இருக்கிற அந்த அழுக்குக்குள்ள கிடக்கிற புறாவாய் நாங்கள் இருக்கிறோமே. ஆனாலும் என் புறாவே என்று நீர் எங்களை நோக்கி கூப்பிட்டீரே, என் உத்தமையே என்று நோக்கி அழைத்தீரே அப்பா. அப்படிப்பட்ட பாக்கியமுள்ள சந்ததியை எங்களை வைத்து அழகு பார்க்கிறீரே அப்பா. எங்களை வாழ வைத்து அழகு பார்க்கிற தெய்வம் நீர் தானே அப்பா. அப்பா எங்களை ஏசப்பா அப்பா உட்கார வைத்து அப்பா எங்களை அலங்கரித்து அப்பா தூரம் திரிந்த எங்களை அழைத்து கொண்டு வந்த அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்தி உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து என் மகளை என் பந்தியில் உட்காரு, என் பந்தியில் அமர்ந்து என் அருகில் அமர்ந்து சாப்பிடு, என்னோடு நீ உறவாடு என்று அழைக்கிறீரே அப்பா. அப்பா உங்ககிட்ட நாங்க பேசணும், உங்க சத்தத்தை நாங்க கேட்கணும் தகப்பனே. அப்பா நாங்கள் உண்மை இழந்து போகாதபடிக்கு அப்பா இந்த தெசலோனிக்கே மக்களை போல தகப்பனே நாங்கள் மாதிரிகளாய் இருக்கணும். நாங்க ஒரு எக்ஸாம்பிள் திருச்சபையா இருக்கணும் அப்பா. நாங்க இயேசுப்பா மணவாளனை எதிர்கொள்ளுகிற மணவாட்டியாய் அப்பா இந்த திருச்சபையின் பிள்ளைகள் இந்த நாகர்கோயில்ல இருக்கிற மக்களுக்கு முன்பாக அப்பா ஒரு எக்ஸாம்பிளான லைஃபை வாழணும் அப்பா. இந்த திருச்சபையில முதலாவது தேவனுடைய மகிமை இருக்கிறது என்று இந்த திருச்சபையின் முன்பாக நடந்து போகிறவர்களும் இந்த தெருவில் முன்பாக வருகிறவர்களும் கடந்து போகிறவர்களும் அப்பா இந்த தேவாலயத்தை நோக்கி அப்பா அவர்கள் வேண்டுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் நீங்க பதில் தாங்க, நீங்க பதில் தாங்க அப்பா. உம்முடைய வஸ்திர தொங்கலினால இந்த தேவாலயம் நிறைந்திருக்கிறது தகப்பனே. அப்பா உயரமும் உன்னதமானவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறீரே, உமது வஸ்திர தொங்கல் இந்த தேவாலயத்தில் நிரப்பி இருக்கிறதே. அன்றைக்கு வஸ்திர தொங்கலின் நுனியை அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தொட்டாளே தகப்பனே, அவள் சுகத்தை பெற்றுக்கொண்டாளே. அதே போல தகப்பனே உம்முடைய வஸ்திரத்தினால மூடி இருக்கிற இந்த தேவாலயத்தில் வந்து போகிறவர்கள் அப்பா சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், உம்மை பிடித்துக் கொள்ளட்டும், உம்மை பிடித்துக் கொள்ளட்டும். மூலமாக அவர்கள் பிதாவை காண உதவி செய்ய வார்த்தையாகிய கிறிஸ்து நீர் இவர்களிடம் இடைப்படுவீராக, இவர்களுடைய வாழ்க்கையில கடந்து செல்லுவீராக, இவர்களை வழி நடத்துவீராக. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. நாங்கள் கேட்டவற்றையும் கேட்க மறந்தவற்றையும் நாதர் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இடம்பலாமா, காணிக்கப்படலாமா? வேதத்தில் வாசியம் இல்லை, மல்கியா 3:10 வாசிக்கும்போது என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருப்பதற்கு உங்கள் தசவாலம் கொண்டு வந்து பண்டசாலை போடுங்க, உங்கள் வானத்தின் பலகணியை திறந்து உங்கள் இடங்கள்லாம் போக மட்டும் ஆஸ்வதியாமல் இருப்பேன்னு சொன்ன தெய்வம் விசேஷித்த கரங்கொடுகளை ஆஸ்வதிக்க போகிறார். ஒரு வறுமையிலிருந்து வேதனையிலிருந்து ஒரு கண்ணீரிலிருந்து நடுவருக்கு விடுதலை தரப்போகிறார். பெரும்பாலுள்ள ஸ்ரீ வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ வேதனைகள், எவ்வளோ கண்ணீர்கள், எல்லா வைத்தியரும் பார்த்து விடுதலை இல்லை. கடைசி ஆண்டவர் சபத்து விடுதலை கிடைக்கும்னு நினைச்சு அவசரத்தின் ஒருத்தை தொட்டாள். தொட்ட மாரத்திலே அப்படி பாடுகள் போயின, வேதனைகள் மாறின, கண்ணீர்கள் மாறின. ஆண்டவரே கேட்டார், என்னை தொட்டது யார், என்னை தொட்டது யார்? தெய்வம் சாதாரண தெய்வம் அல்ல, இரக்கங்களின் ஐஸ்வர்யம், மனதுருகக்கூடிய தெய்வம். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பே தோத்தரிப்பே. இயேசையா
இசையா மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே மனதுருகும் தெய்வமே இசையா மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ மேலே விழுந்ததையா. ஐயா மேலே விழுந்ததையா. ஐயா மேலே விழுந்ததையா. மனதுருகும் தெய்வமே இசையா மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. மனதுருகும் தெய்வமே இசையா மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். சாபமான முள்முடியை தலைவேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி. சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி. ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி. ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி. மனதுருகும் தெய்வமே இசையா மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இசையா மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழுவுகளால் சுகமானோ. எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோ. ஐயா தழுவுகளால்
தழும்புகளால் சுகமானோ, ஐயா தழும்புகளால் சுகமானோ. மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். ஓ இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. ஓ இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய விடுதலை தரப்போகிறார். எல்லாரும் உட்காருங்களா? தயவு உட்காருங்க. என் மக வந்து ஹீப்ரு கிளாஸுக்கு போகிறேன் கோயம்புத்தூரில். நிறைய வேத ரகசியங்கள் எனக்கு தெரியாது, அவள் தான் சொல்லிக் கொடுப்பேன் எனக்கு. சில பிரசங்கத்துக்கு போகிறேன்னா முந்தின நாள் விட்டு டவுட்டை கேட்பேன், அம்மா என்ன செய்யுது, இதை எப்படி பேசுறது. அப்போ ஹீப்ரு கிளாஸ் போகிறதுனால நிறைய ரகசியத்தை கடவுள் கற்றுக் கொடுத்துருக்காரு. நினச்சி பார்ப்பேன், நம்ம சாதாரண கிராமத்தில் பிறந்து படிப்பறிவு இல்லாமல் எவ்வளவோ வாழ்ந்தோம், எப்படியோ வாழ்ந்தோம். நமக்கும் கடவுள் இப்படி ஒரு நட்சத்திரமாக பிள்ளைகளை தந்திருக்காரு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கேட்டால் அவள் அப்படி அடுத்த மக எங்கள் சர்ச்சில் அவள் தான் கீபோர்டு மாஸ்டர் ஒர்ஷிப். புருஷன் நல்ல அடுத்த மாதம் வராங்களோ, அடுத்த மாதம் வராரு ஜான்சன் சொல்லி பெரிய தீர்க்கதரிசி. அடுத்த மகளும் இல்லை, கடவுள் வாழக்கூடிய கிருபை. ஒன்றும் இல்லாமல் வாழ்ந்தோம், எப்படியோ வாழ்ந்தோம். இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கான ஒரு கடவுள் பெரிய கிருபை தந்திருக்க. வேதத்தில் வாசம் இல்லை. அவர் சொன்ன இல்லை நோவா பற்றி. ஆதியாம் 7ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை பார்த்தேன்னா ஆடு சொல்லுவார், நீ நோவாவை பார்த்து இந்த போல நீதிமானவனை தெரிந்து கொண்டேங்கார். நீதிமான தெரிந்து கொண்டேங்கார். அது மாத்திரம் வரல, இறக்கத்தில் ஐஸ்வர்யம் தெய்வம்னு இல்லை. 300 முழம் இந்த பேடை நீளம் வந்து 300 முழம், 30 அடி உயரம், 3 தட்டு. யோசிச்சு பாருங்களேன். அழகா காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகம், எல்லா மிருகத்தையும் உள்ள அடைக்கணும். நம்ம அந்த பேடை இவ்வளோ பெரிய பெருசு பேடை கப்பல் போல் இருந்திருக்கோம். ஆனால் வேதத்தில் வாசிக்கும் போது இறக்கம்தான். ஆனால் அவர் பட்சிக்கிற அக்னி, யாரும் தப்ப முடியாது. அவர்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு தான் எல்லாம் வேலை செஞ்சான். வேலை செஞ்சுட்டு இப்படி போயிட்டான், துட்டு வாங்கிட்டு போயிருப்பான். ஆனால் எதுக்கு இது வேலை செய்யறான்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். நினச்சிருப்பான் இவன் பைத்தியக்காரன் ஏதோ செய்கிறான் அவன் நினச்சிருப்பாங்க. ஆனால் பேழையில் செஞ்ச உடனே ஒருவேளை இவன் இறக்கப்பட்ட மனுஷ சுபாந்த இறக்க கொண்டு இல்லை, இறக்கிட்டு மாமா மச்சான் பொண்டாடி தம்பி அண்ணன் தம்பி பங்காளி உள்ளே உடைச்சிரும் இல்லை. அதுக்காக ஆண்டவரே அது 8:14 வாசி பார்த்தீங்கன்னா ஆண்டவரே கதவை அடைச்சிட்டு போயிட்டார், கூட்டிகிட்டு போயிட்டார். எவரும் திறக்க முடியாது, நோவாவும் திறக்க முடியாது, யாரும் திறக்க முடியாது. காரணம் கேட்டால் இதுதான் காலம். ஆண்டு வருகை சீக்கிரமாக வரப்போகுது. எல்லாமே ஆயிடுச்சு. எல்லாமே எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிட்டுது. நம்ம தான் அசதியாக இருக்கோம். நான் நினச்சி பார்ப்பேன் சில நேரத்தில். இன்றைக்கெல்லாம் ரொம்ப நினச்சி பார்த்தேன், ஏன்டா நம்ம இருதை இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கதே, முழுதும் மனம் மாற மாட்டோமா, கடலுக்கு வாழ மாட்டோமா, அந்த வருகை எவ்வளோ சீக்கிரமாக சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காலங்கள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அந்த வருகைக்கான காலங்கள் யுத்தம் வந்துச்சு பார்த்தீங்களா.
அப்படி சொன்ன யுத்தம் வர வந்துருச்சு பார்த்தீங்களா? யோசித்து பார்த்தோம். என் மகன் தான் ஒரு ரகசியம் சொன்னான். அது 32 அதிகாரத்தை வாசிக்கும் போது யாக்கோபு தாம் தப்பு பண்ணிடுறான், 2 தப்பு பண்ணிட்டான். அந்த சொத்தை ஏமாற்றி அண்ணன்கிட்ட வாங்கிட்டான், ஏசாட்ட வாங்கிட்டான், வாங்கிட்டு போயிட்டான். தகப்பனை ஏமாற்றி அந்த ஆசிரத்தை வாங்கிக்கிட்டான். அப்போ ஏசா சொல்கிறான், நாங்கள் தகப்பன் சாகக்கூடிய காலம் வரும், அன்னைக்கு நான் உன்னை கொண்டுடுவேங்க. அவளை கொண்டுடுவேன்னு சொல்லி தாய் தானே இவளுக்கு காரணம் வந்திருக்க. ரெபேக்கால் தான் செஞ்சுருக்க. ரெபேக்கால் சின்ன மகன் மேலே யாக்கோபு மேலே பாசம், ஈசாக்கு ஈசா மேலே பாசம். பாசத்தில் தப்பு பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணி விட்டுட்டாங்க. கடைசியாக கொண்டுடுவேன்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு தாய்க்கு ரொம்ப வேதனை இல்லை. மகன் செத்துக்கு போடக்கூடாதுங்கிறதுக்காக புருஷன் சொல்லி இந்த இஸ்ரவேல் சந்ததியை வீட்டில் பொண்ணை கட்டினானா, நானும் சரி 4 வருஷத்துக்கு முன்னே மாமியா மருமக சண்டை வந்துருச்சு. 4 வருஷத்துக்கு முன்னாலே, இப்போ இல்லை, அப்போவே வந்துருச்சு. அதனால தான் ஏசா ஆண்டு தூரமாக அனுப்பி சில காய்ச்சீரல்ல செய்யும்போது கூட இஸ்ரவேல் ஒரு ஈயாக்க தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். ஏசா கொண்டுடுவாங்க ஒரு எண்ணத்தில் தான் என்ன செய்கிறான், வேதத்தில் வாசிக்கம் இல்லை. அதே 23 அதிகாரத்தை வாசிக்கும் போது ஏசா சந்திக்க போகும்போது 300 வெள்ளாடு, 30 ஆட்டுக்கடா, 300 செம்பரி ஆடு, 30 ஆட்டுக்கடா, 400 ஒட்டகங்கள், 30 கேளிகை கிழதைகள் என்னென்னமோ அனுப்புகிறான்ல, சாந்தப்படுத்திட்டு போகணுங்க தானே பண்ணுறான். ஆனாலும் அவனுடைய இருதயம் தேவன் தான் விடுதலை தர முடியும், தேவன் தான் விடுதலை தர முடியும்னு சொல்லி காத்திருந்து ஜெபம் பண்ணுறான்ல. ஜெபம் பண்ணும்போது தேவதும் சொல்கிறான், பொடிஞ்சு வச்சு போச்சா போடாங்க, வீட்டுக்கு போடாங்க, புடலை. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விட மாட்டேங்க, நீர் என்னை ஆசீர்வதித்தால் விட மாட்டேங்க. ஆண்டவரே சொன்னார், நீ யாக்கோபு இல்லை, இஸ்ரவேல் பேர் வருவாய். என் மகன் தான் எனக்கு இஸ்ரவேல் தேசம் அப்பவுமே உருவாயிடுச்சு. உலக மேப்பில் இஸ்ரவேல் தேசத்தை அப்பவுமே ஆண்டவர் உருவாக்கிட்டார். கர்த்தர் எவ்வளோ பெரிய நல்லவர் பார்த்தீங்களா? இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்தை எப்படியாமோ கிட்ட சொன்னால், ஒரு காலத்தில் யூதர்லாம் கொண்டு குவிச்சுக்கிட்டு ஜெர்மனில் வாழ்ந்துக்கிட்டு கால சொன்னார். மால்சோன் கார் கம்பெனி அவர் தான் ஆரம்பித்தது, கிட்டல தான் ஆரம்பித்தது. சண்டைக்காக சொன்னார், இஸ்ரவேல் தேசத்தமே உலக படத்திற்கு கூட சொன்னார், உலக படத்திற்கு கூட சொன்னார். ஆனால் ஆண்டவர் பெரியவர் இல்லை. 430 ஆண்டு அடிமை காலத்தில் அடிமை வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அடிமைத்தன வாழ்க்கையில் வாழ்ந்து மீட்டெடுத்து கொண்டு வராரு. கொண்டு வரும்போது செங்கடல் வரைக்கும் வந்தாச்சு. முன்னால் செங்கடல், பின்னால் எகிப்தின் சேனை. ஜனங்கள்லாம் கேட்காங்க, மோசே என்ன சொல்கிறாங்க, எகிப்தில் கல்றன்னு சொன்னால் இங்கே கொண்டு வந்தேன், எகிப்தில் கல்றன்னு சொன்னால் இங்கே கொண்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. ஆனால் மோசையோடு திணறாரு, யோசிக்காரு. ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை நீ ஒரு நாளும் பார்க்க போகிறதில்ல. கையில் என்னடா இருக்குன்னு சொன்னார், கோல் அடினார். செங்கல் 2 பிரிச்சிச்சு இல்லை. இன்றைக்கு அதை போல் வாழ்க்கையில் எத்தனை வேதனை வந்திருக்கலாம், கஷ்டங்களும் வந்திருக்கலாம், கைவிட்டவங்களோ நினச்சி வரலாம். ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். உன்னை காண்கிற தெய்வம் உண்மை உள்ளவர். அதை மட்டும் மனசில் வச்சு, ஆண்டவரே உங்களுக்கு பிரியமான வாழ்க்கை, பிரியமான வாழ்க்கை, உம்மோடு வாழக்கூடிய வாழ்க்கை எங்கள் தாங்கய்யா. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கை சோர்ந்து போகிறாங்க. வாழ்க்கை தப்பு வைக்கப்படுமோ அழிஞ்சிருமோ சொல்லி வைக்கப்படுறாங்க. கவலைப்படாத, சோர்ந்து போகாத. கஷ்டம் வரும், வேதனை வரும், நிந்தனைகள் வரும், அவமானம் வரும், எத்தனை வந்தாலும் சரி. ஆனால் உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். ஆண்டவர் வாழக்கூடிய உண்மையான வாழ்க்கையாக இருக்கணும். உபச்சாரஸ்திரிய யோவான் 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது உபச்சாரஸ்திரி உணர்ந்து விடுறாங்க. என்ன சொல்லி விடுறாங்க, கைமையுமே பிடிக்கப்பட்டா மோசே கல்லறிஞ்சு கொள்ளுன்னு சொல்கிறாரு, நீங்கள் என்ன சொல்கிறீன்னு கேட்காரு. நீங்கள் என்ன சொல்கிறீன்னு ஆண்டவர் கேட்காரு. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு, பார்த்து தரையை எழுதிக்கிட்டே இருக்காரு. நிறைய பேர் என்ன கேட்டாங்க, நாங்கள் பைத்தியக்காரனா நாங்கள் வந்து விட்டுருக்கோம், நீ தரையில் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கியே, இவ்வளோ என்ன செய்யணும் அப்படின்னு எல்லாரும் கேட்காங்க. அப்படி மயமமாக வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார்ல, உங்களை பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன்.
தலையில் எழுதிட்டார். நான் செஞ்ச பாவம், நான் செஞ்ச அக்கிரமம், நான் பண்ண வேசித்தனம், நான் பண்ண கள்ளத்தனம், அவ்வளோத்தையும் அவன் எழுதிட்டார். இதை பார்த்த உடனே கல்லை போட்டு அவன் போயிட்டான். அவ்வளோ நிற்கா. ஆனால் என்ன சொன்னார், நானும் உன்னை அக்கறைக்குள்ளாக தீர்க்கதில்லை, இனி பாவம் செய்யாத, இனி பாவம் செய்யாத. அந்த வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அந்த வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுப்பா. ஏன்னா இவ்வளோ கஷ்டம் வரட்டும், துன்பங்கள் தொல்லை எழுல்லை சூழ்ந்து கொண்டாலோ, துன்பங்கள் தொல்லை எழுல்லை சூழ்ந்து கொண்டாலோ, அவருள்ளை தேற்று நேரம் ஆனந்தமல்லோ, அவருள்ளை தேற்று நேரம் ஆனந்தமல்லோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோதனைகளை சகிப்போர் பாக்கியவானல்லோ, சோதனைகளை சகிப்போ பாக்கியவானல்லோ, அவருள்ளை தேற்று நேரம் என்ன பேரின்பம் ஜீவகிரீடம் சூடுமேரம், என்ன பேரின்பம் சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. சோர்ந்து மட்டும் போகக்கூடாது வாழ்க்கையில். சோர்ந்து போயிட்டோம் அப்படி சொன்னால் சாத்தான் நம்மளை அமுக்கிடுவான். எவ்வளோ கஷ்டம் வரட்டும், எவ்வளோ வேதனை வரட்டும், ஆண்டவர் மேலே சார்ந்து வாழ கற்றுக்கணும். ஆண்டவர் மேலே எனது உலகத்தை ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, யாரும் ஒன்றும் எடுத்து போகிறதில்லை. யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ நகை போட்டிருந்தாலும் சரி, 1.5 கிலோ போட்டிருக்கலாம், 4 கிலோ போட்டிருக்கலாம், 1 கிராம் கூட கொண்டு போக முடியாது. அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டோம். 1 கிராம் சில பேர் அப்படியே போட்டு அப்படியே இப்படி பார்ப்பாங்க. அதை சொல்லிக்கணும், இதை சொல்லிக்கணும், இப்படி இருக்கணும். அந்த வாழ்க்கை தான் சொல்லிக்கணும்.
தங்கம் ஜொலிக்கக்கூடாது. வாழ்க்கை நான் நினச்சி பார்ப்பேன், நமக்கு ஆண்டவர் இன்னும் பிரியமில்லாத காரியன்ட்டு நிறைய இருக்கு, நிறைய உமக்கும் பிரியமாக வாழணும். ஏன்னா தாவீது ஆண்டவர் இருதயத்துக்கிட்டவனை கண்டார். வேதத்தில் வாசிக்கமில்லை, அப்போஸ்தலர் 13:22 வாசிக்கும் போது, பின்பு அவனை தள்ளி, யாரை தள்ளி? சவுலை தள்ளி ஈசாயின் குமாரன் தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தி எனக்கு பிரியமானலாம் செய்வான் என்று சொல்லி அவனை நீ இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. தாவீது எவ்வளோ தப்பு பண்ணிட்டார், எவ்வளோ சில காரியங்கள் பண்ணிட்டார். சில காரியங்கள் எனக்கு புரியாது, என் மகிட்ட கேட்டால் சொல்லுவாள், நிறைய காரியம் சொல்லி தருவா. பத்சேபாளுக்கு பிறந்துட்டான் சாலமோனு. தாவீதால பாதிக்கப்பட்டு வாழ்க்கை எல்லாத்தையும் இழந்துட்டா. கடைசி காலத்தில் தாவீது ராஜாவுக்கு வயசாயிட்டு, பத்சேபாள் நிலைமை கஷ்டம். அப்சலோனுடைய ஒரு மாகாளுடைய ராஜகுமாரத்தி மகன் சொன்ன ராஜகுமாரத்தில் வளர்க்கப்பட்டவன் அப்சலோம். அபினவம் பெரிய பணக்காரி, மந்தைகளுக்கு மேய்ப்பர்களுக்கு பெரிய பெரிய ஆளுக்க வாழ்ந்தவா. அதோனியா ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்த மனுஷன். ஆனால் சாலமோன் சாதாரண வஞ்சிக்கப்பட்டு உரியாவை கொன்று அவளை எடுத்திருக்கான். எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கல, பச்சைப்பட அனுபவிச்சிருப்பாள்ல. தாவீது ராஜா சாக போகிற நிலைமை கடைசி காலத்தில். அவன் அதோனியா சொல்ல, நான் ராஜாவேங்க. ஒவ்வொருத்தரும் ராஜாவாமைன்னு சொல்லி அமர்க்கலமாக சில காரியங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் ராஜாக்கள் ஆகிட்டாங்கன்னா சாலமோன் நிலைமை கஷ்டம். நிச்சயம் கொண்டுடுவாங்க, சாகடிச்சிருவாங்க. பசுவை நினச்சி பார்த்துருப்பல்ல, புருஷனையும் இழந்துட்டோம், மகனையும் இழந்துடக்கூடாதுல்ல, இந்த மனுஷனுக்காக எல்லாத்தையும் இழந்துட்டோம்னு நினச்சிருப்பாள்ல, இந்த மனுஷன் நம்பி எல்லாத்தையும் எழுந்து போயிருப்போம்னு நினச்சிருப்பாள்ல. ஆனால் அங்கே ஒரு தீர்க்க தரிசிருக்கான் நாத்தான். அவன் சொல்கிறான், நீ என்ன செய்ய போகிறேன்னு கேட்கான். ராஜா அவன்கிட்ட சொன்னான்ல, உன்னை ஏமாத்தானே கூட்டிகிட்டு போனான், ஒரியா விட்டு தள்ளிட்டு போகணும், ஏமாத்தானே கூட்டிகிட்டு போனான். என் வீட்டு பக்கத்தில் ஒரு பாப்பா ரொம்ப அழகாக இருப்பா. ஒரு பையன் அவளை நேசித்து என்ன சொன்னால் தினம் ஒரு காரில் வருவான். அவன் சோத்துக்கலவே. ஆனால் அவளுக்கு தெரியாது. ஒரு நாள் பிஎம்டபிள்யூவில் வருவான், ஒரு நாள் வால்சோகன் காரில் வருவான், ஒரு நாள் பென்ஸ் காரில் வருவான், ஒரு நாளைக்கு ஒவ்வொரு காரில் வருவான். வீட்டில் வா கூட்டிகிட்டு வா, பீச்சுக்கு அங்கே போக மாட்டா. அது மத்தியில் என்ன ஆகிட்டுனா, இவன் பெரிய பணக்காரன், இவன் பிச்சை எடுக்குது அவளுக்கு தெரியாதுல்ல. இன்றைக்கி உலகம் அப்படி தான் ஏமாற்றிட்டு போகிறான். உலகத்தை வாலிப பிள்ளைகளை ஏமாற்றி கொண்டு வருது இப்படித்தான். நிறைய பேருக்கு தெரியல. எவ்வளோ பேர் காரியங்களை பார்க்க முடியல. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பிள்ளை போய் கோயம்புத்தூர் செத்து போச்சு பார்த்தீங்களா, காரைக்குடி பக்கத்தில் உள்ள பிள்ளை கள்ளத்தனமான வாழ்ந்து பெற்றோர்கள் அது கண்டிக்கணும். டெலிஃபோன் பேசுகிறேன்னா யார்கிட்ட பேசுகிற, எவ்வளோ நேரம் பேசுகிற, அது யார் உனக்கு கேட்கணும். யாரும் கேட்குறது இல்லை. காரணம் பெற்றோரை சரியில்லைல்ல. பெற்றோர் சரியில்லாமல் இருக்கும்போது பிள்ளை தப்பு பண்ணும்ல. நீ தட்டும்போது பிள்ளை சொல்லி நீ யோக்கியமானு கேட்கும்ல. தகப்பனே தாய்ப்பது யோக்கியம் வாழ்ந்தியான்னு கேட்கும்ல. அவன் பதில் சொல்ல முடியாதுல்ல. அப்போ நம்ம வாழ்க்கை சீராக இருக்கணும். வேதத்தில் வாசிக்கணும். நீதிமொழிகள் 16 எடுத்து வாசி பார்த்தா, நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களும் இணங்குபடி செய்வோம். வேதத்தில் வாசிக்கிறோம். நம்மளே கர்த்தருக்கு பிரியமாக இருக்கா, கடவுள் சாட்சியுள்ள வழியாக இருக்கா, மகிமைசத்துக்குரிய வழியாக இருக்கா, யோசித்து பார்க்கணும்ல. நான் வழி சீரில்லைன்னா, நான் சீரெலாம் வாழ்ந்தேனே பிள்ளை எப்படி ஒழுங்காக இருக்க முடியும்? எப்படி நான் இப்படி கேட்க முடியும்? என் வழி சீராக இருந்தால் தான் என் பிள்ளை நான் கண்டிப்பாக கேட்க முடியும். வாழ்கிற வாழ்க்கை கொஞ்சமான வாழ்க்கை தான். வேதனை நிறைந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், கஷ்டங்கள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த வாழ்கிற நீ, உன் பிள்ளை வாழ்க்கை தான் உனக்கு செழிப்பை கொண்டு வரும். உன் பிள்ளை சீராக இருந்தால் தான் வாழ்க்கை செழிப்பை கொண்டு வரும். அப்படின்னத்தில் சாலமோனுக்கு நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லி பத்சேபாள் போய் கேட்டு, தாவீது ராஜா வயசுன்னா காலத்தை உட்காந்துக்கிட்டு இருக்காரு.
தாவீது ராஜா பத்சேபாள் இப்படி உள்ள போறா. யார் உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. அவ சொல்கிறா, உன்னை நினச்சி தானே என் வாழ்க்கையை கெடுத்தேன், உன்னை நினச்சி தான் என் புருஷனை இழந்தேன், என் நிலைமை என்ன, என் நிலைமை என்ன? அப்போ தான் சொல்கிறான், நான் தானே கூப்பிட்றான், எல்லாரும் கூப்பிட்டு சாலமனுக்கு என் கோழிகை கழுதையை கொண்டு போய் அவனை ஏற்றி ராஜாவை அபிஷேகம் பண்ணுங்க. கடவுள் பாருங்கள் எவ்வளோ உண்மையான தெய்வம். உண்மையான தெய்வம். பாதிக்கப்பட்ட நிலைமை எத்தனை அழுதிருப்பா. வேதத்தில் வாசிக்கமில்லை. லூக்கா 10 கடைசியை வாசிக்கும்போது மரியாள் தன்னை விட்டு எழுபடாத நல்ல பங்கி வாழ்க்கையை தெரிந்து கொண்டால்ல, அதே போல் அவளுடைய கண்ணீரை பார்த்த தெய்வம் மகன் கிருபை கொடுத்தார்ல. கிருபை கொடுத்துட்டு தாவீது கேட்கறல. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது தாவீது என்ன கேட்காரு, உனக்கு என்னடா வேணும் கேட்காரு. தாவீது இறந்து போகிறாரு. சாலமோன் பொறுப்புக்கு வந்துடுறாரு. சாலமோன் அவன்கிட்ட கேட்கறல, உனக்கு என்ன வேணும்னு கேட்கறல, உனக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கறல. அவன் சொல்கிறான், ஆண்டவர் இத்தனை கோடி ஜனங்களை என்னால் ஆள முடியுமா, எனக்கு என்ற ஞானத்தை தாங்க, எனக்கு அறிவை தாங்க அப்படி கேட்டார்ல. ஆண்டவர் என்ன சொன்னார், அரிதான காரியத்தை கேட்ட, எல்லாரும் சந்தோஷமான காரியத்தை கேட்ட, உலகம் தரக்கூடாத ஐஸ்வர்யம் தருவேன்னாரு. அப்படி தான் கொடுத்தாரு. சாலமன் காலத்தில் வெள்ளி ஒரு பொருளை எண்ணப்படலை. வேதத்தில் வாசிக்கவில்லை, வெள்ளி பொருளை எண்ணப்படலை. அவ்வளோ செழிப்பு. காரணம் கேட்டால் தேவனுக்கு பிரியமான மனுஷனாக வாழ்ந்தான், தேவனுக்கு பிரியமான காரியத்தை கேட்டான். அதுபடி வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமான காரியத்தை கேட்டு வாழுவாய். ஆனால் உலகம் தரக்கூட ஐஸ்வர்யத்தை சந்தோஷம் ஆண்டவர் வாழ்க்கையை தருவார். அன்று ஒப்பு கொடுத்தல்ல. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே எஜமானனே உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன், பலியாகி என்னை மீட்டீரே, பலியாக என்னை மீட்டீரே,
அப்பாவும் சன்னதியில் மகிழ்ந்து அடி கூறுவே. என் அப்பா உன் சந்நிதியில் மகிழ்ந்து களி கூறுவே. எப்போது உம்மை காண்பேன், நான் எப்போது உன்னை காண்பேன். ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம். எஜமானனே என் இயேசு ராஜனே. எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. என் தேச எல்லையெங்கோ அப்பா நீராட வேண்டும். என் தேச எல்லையெங்கும் அப்பா நீ ஆள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும். வன்முறை எல்லாம் ஒழியணும், வன்முறை எல்லாம் ஒழியணும். எஜமானனே 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 என் இயேசு ராஜனே. தாலும் கேட்டிருப்பான்ல, ஏதோ குடும்பத்தில் பிறந்து வந்தான். அது ஒரு காரியம்னு கேட்டால் உண்மை உரியாவிட்ட எவ்வளோ உண்மை இருந்து பார்த்தீங்களா? சாலமோன் தாவீது ராஜா அவனை அழைக்கான், வீட்டுக்கு தப்பு பண்ணிட்டான், அழைக்கான், வீட்டுக்கு வெகுமதியெல்லாம் அனுப்பி விடுறான். உரியானா அங்கே படுத்து கிடக்கான். 2 முறை 3 முறை வீட்டுக்கு போக மாட்டாங்க. அவன் என்ன சொல்கிறான், ஜனங்கள்லாம் யுத்தத்தை செத்துக்கிட்டு இருக்காங்க, நிஜமாக யோவாப் சீரழிஞ்சிக்கிட்டு கிடக்கான், எனக்கு பொண்டாடி சுகமா, எனக்கு வாழ்க்கை சுகமா, எவ்வளோ உண்மை வாழ்கிறான் பாருங்க. அப்போ கூட இரக்கமில்லாத தாவீது என்ன பண்ணுறாரு, ஒரு நிருபத்தை எழுதி அவன் கையில் கொடுத்து யோவாப் கையில் கொண்டு கொடுறாங்க. அதில் என்ன இருக்கிறதுல மும்முரமாக நடக்க சண்டையில் அவனை கொண்டு நிறுத்துறாங்க. அவன் உண்மையில் அதை படிச்சிருப்பான்னா அவன் கொடுத்த நிருபத்தை திறந்து பார்த்துருப்பான், போயிருக்க மாட்டான், ஓடி இருப்பான். நம்மளை சாகடி தானே கொடுத்துருக்கான். ஆனால் அந்த நிலைமையில் கூட உண்மையாக வாழ்ந்தான். எனக்கு அதை நினச்சி பார்ப்பேன், ரொம்ப யோசித்து பார்ப்பேன். உரியா எல்லாத்தையும் இழந்துட்டு, பொண்டாட்டி இழந்துட்டு, காண்டிட்டு நிருபத்தை எழுதி கொடுக்கான். அந்த நிருபத்தை கூட படிக்கலை. அந்த எஜமான்மை எவ்வளோ நம்பிக்கை பார்த்தீங்களா? எஜமான்மையில் எவ்வளோ நம்பிக்கை உண்மையாக வாழ்ந்தான். மரண பரியந்தம் உண்மையாக இருக்கலாம். மரண பரியந்தம் வெளிப்படுத்துறது வாசிக்கல. மரண பரியந்தம் உண்மையாக வாழு, இதுதான் வாழ்க்கை. ஆனால் அவனுக்கு கொடுத்த நியாயத்தை இருப்பாருங்க. சாலமன் காலத்தில் அவனுடைய கேட்ட ஒரே காரியம், எனக்கு நீதி வேணும், நியாயமான வாழணும், உண்மையாக வாழணும்.
ஜனங்கள் உண்மையாக நடத்தணும்னு சொல்லி அவன்கிட்ட கேட்கான். கேட்ட உடனே ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. 2 வேசிகள் ஒரு இடம் தங்கியிருக்காங்க. 2 பிள்ளைக்கு ஆண் பிள்ளை பிறக்கு. 2 பிறக்கும்போது ஒரு நாள் ராத்திரியில் ஒரு பொம்பளை அவன் மேலே புரண்டு படுக்கும்போது செத்து போகுது குழந்தை. செத்து போன குழந்தை அடுத்த பொம்பளை மேலே போட்டு அந்த குழந்தை தான் மாறுல கிடத்திடுறா. விடிய காலம் பால் குடிக்கிறதுக்காக குழந்தை எழுப்புனா குழந்தை செத்து கிடக்கு. இவ கதறி அழுறாள்ல. ஏன்னா அவள் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பா. ராஜாட்ட தீர்ப்பு போகுது. ராஜா எவ்வளவோ பண்ணி பார்க்க ஒன்றும் வழி தெரியல. ஒரு சேனாதி ஒருத்தனை கூப்பிட்றான், வாடா ஒரு பட்டயத்தை கொண்டு வாங்க, அந்த குழந்தை 2 வெட்டுங்க. 2 வெட்டாங்க. வெட்ட உடனே வெட்டின்னு சொன்ன உடனே அந்த பெற்றெடுத்த தாய்க்கு இதயமெல்லாம் துடிக்குது. ஐயா கொல்ல வேண்டாம் ஐயா, நீங்கள் அதை அவட்டே கொடுத்துருங்க. அந்த குழந்தைய கொல்ல வேண்டாம், அவட்ட கொடுத்துருங்க. ஆனால் அவ சொல்கிறா, உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். சிலர் சொல்லுவாங்கல்ல, எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, உனக்கு 2 கண்ணு போகணும். நிறைய பேர் வாழ்கிறான், நிறைய இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். சில மாமியார் சொல்லுவா, என் மகன் செத்து போனாலும் பரவாயில்ல, மருமா தாலி இருக்கணும். எத்தனை குடும்பங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, கிறிஸ்தவ குடும்பங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. காரணம் உண்மை இல்லை, பணத்து மேலே ஆசை. பணத்தை நான் வாழ வைக்கணும்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பணம் உன்னை காப்பாற்றாது. வேதத்தில் வாசிக்கும்ல, நீதிமொழிகள் 10:22 வாசிக்கும் போது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையை கூட்டார். ஒரு வேதனை இல்லாத வாழ்க்கை வேணும்னு சொன்னால் ஆண்டவர் தான் தர முடியும். உலகத்தை யாரும் தர முடியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கணும். நிறைய குடும்பங்கள் வேதனை இல்லை, நிறைய குடும்பங்கள் வேதனை இல்லை. நிறைய குடும்பங்கள் கேன்சரில் 4 டைம். எத்தனையோ குடும்பங்களில் வேதனை கேன்சரில் அப்படி கொட்டி துடிக்குது வராங்க. வால்பாறைக்கு போயிருந்தோம் கூட்டத்துக்காக. பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மகளை வாசல் உணர்ந்து வச்சுருக்காங்க. வாசல் உணர்ந்து வச்சுக்கிட்டு அவ்வளோ வயிறு பயங்கர வீக்கம். கேன்சர் தெரிஞ்சு 3 பிள்ளைகள் பிறந்திருக்கு. 3 பிள்ளை பிறந்தப்போ தான் கேன்சர். கேன்சர் தெரிஞ்ச உடனே புருஷன் ஓடிட்டான். இனி இந்த பெண்ணை வச்சுருந்தா வாழ்க்கையில் நமக்கு சங்கடம். ஓடிட்டான். மரணத்தோடு போராடிட்டு இருக்கா. 3 சின்ன பிள்ளைகள். சபை தான் காப்பாற்ற முடியும், வேறு வழியில் வேறு யாரும் காப்பாற்ற மாட்டாங்கல்ல. தேவ மனுஷன் குருவானவர், தேவனுக்கு பிரியமான மனுஷன், இரக்கத்தை ஐஸ்வர்யம். ரொம்ப வேதனைப்பட்டு ஜோமனை கொண்டு வச்சுருக்காங்க. உலகத்தில் யாருக்கு கேன்சர் சொல்ல முடியல. எஸ்ஐகே ராஜாவே கடவுள் பிரியமான மனுஷனாக வாழ்ந்தான். தாவீதுக்கு பிறகு அவன் தான் பிரியமான மனுஷனாக வாழ்ந்தான். அவனுக்கு குழந்தை இல்லை. ஆனால் தாவீதுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்துருக்காரு, காலமாக உனக்கு ஒரு விளக்க கட்டளையிடணும்னு சொல்லியிருக்காரு. ஒரு திட்டம் அப்படி இருக்குது. ஆனால் எஸ்ஐகே ராஜாவுக்கு குழந்தை இல்லை. இதுக்கடையில் கேன்சர். தீர்க்கதரிசி ஏசாயா வாராரு, உள்ளே வாராரு. உள்ளே வந்து சொல்கிறாரு, வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்துப்பா, வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ செத்து போக போகிற அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வார்த்தை கேட்ட உடனே எசேக்கியா அழுதார்ல. 2 ராஜாக்கள் 25 வாசிக்கும் போது ஆண்டு சொல்கிறால, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். 15 வருஷம் கூட்டி கொடுக்கண்டானார். 15 வருஷம் ஏசையா சொல்லிட்டு வெளியே போகலை, அந்த கேம்பஸை விட்டு வெளியே போகலை. அதுக்கு ஆர்டர் கூப்பிட்டாரு, என் தாசனாய இசைக்கு சொல்லு, போ 10 பிள்ளை அடைய கொண்டு வந்து போட சொல்லு, சுகமடைவான் அப்படின்னு சொன்னார். தாவீது கொடுத்த வார்த்தையின்படியும் அதுக்கு தான் மனுஷே பிறக்காரு. ஆண்டவர் விடுதலை கொடுத்து கேன்சர் அந்த விடுதலை கூட 3 வருஷத்துக்கு மனுஷே பிறக்காரு. ஏன்னா பொய் சொல்ல மனிதன் இல்லை, மனமாறும் அனுபவத்தும் இல்லை, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. அதே போல தான் கேன்சரில் குழந்தை மகளை பார்க்கும்போது ரொம்ப வேதனை. என்னோ ஏழை சிலுவை
தீர்த்தீரையா ஐயா சுமந்து தீர்த்தீரையா ஐயா சுமந்து தீர்த்தீரையா விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்தவரே மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே ஐயா அதிசயம் செய்தவரே ஐயா அதிசயம் செய்பவரே விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொல்லால் போதும் உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா அதுபோல் வாழ்க்கையில் எல்லாருக்கும் நோய் வரும் யாரையும் நோய் விட்டு வைக்காது ஆனால் தேவன் மேலே பாரத்தினை வைக்கும்போது தேவன் மேலே கர்சனையை வாழும்போது ஆண்டவர் ஒரு நாள் கைவிடவே மாட்டார் ஒரு நாள் கைவிட மாட்டார் அது மாத்திரமல்ல வாழ்கிற நாட்கள் வேதத்தில் வாசிக்கவில்லை சங்கீதம் 90 வாசிக்கிறது மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம்தான் பலத்தின் மீதியே 80 வருஷம் பாடுவேனே தான் ஆனால் 70 வருஷம் போது எவ்வளவு நேற்று ஒரு டெத்து விட்டு போயிருந்தேன் அங்கே போயிட்டு தான் மீட்டிங் வந்தேன் ஒரு ஐயா நல்ல பிரசங்கம் பண்ணாங்க அருமையாக பேச பண்ணி அந்த ஐயாக்கு 76 ஐடில் குக்கருடைய ஓனர் பெரிய கொடிஸ்வரர் நல்ல நீதிமான் அப்படி ஒரு நீதிமான் முகமே பிரகாசமாக இருந்தது அவர் படுத்திருக்காரு அவர் முகமே அவ்வளோ பிரகாசமாக இருந்தது அந்த ஐயா என்ன சொன்னார் ஒரு குருவானவர் தான் ரொம்ப நல்ல தேவ மனுஷன் சங்கீதம் 90 சொல்லிட்டு மனுஷன் ஆயுஷா 70 வருஷம் ஆனால் ஐயாவை எவ்வளோ கடவுள் பார்த்துட்டு காத்து 70 வருஷத்தை பாதுகாத்து கொண்டு வந்தேன்னு சொல்லி ஒரு கவி மட்டும் பாடினார் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இவ்வளவு பெரிய பரிசுத்தவானுக்கு ஆண்டவர் பெரிய கிருபை தந்துக்காருன்னு சொல்லி
அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாயிடுவேன். அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். விண்ணவர் பாதம் சேருவேன். விண்ணவர் பாதம் சேருவேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இல்வ இயேசுவை என்று காண்பேனோ. இன்ப இயேசுவை இன்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வேன். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே. விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே. பரலோகமே என் சொந்தமே எங்கு காண்பேனோ. போன வாரம் எங்கள் சர்ச்சில் டெய்லி சர்ச்சில் 5 மணி சர்வீஸ் இருக்கும். எனக்கு டெய்லி 1.5 மணி நேரம் சர்வீஸ் நடக்கும். நல்லாயிருக்கும். சபை பள்ளியிலேருந்து பேசுவாங்க. 40 நாளும் பிரசங்கம் 20 நாள். இந்த பாட்டை பாடிட்டு வீட்டுக்கு வந்தேன். என் மகா சொன்னேன், அதான் கொயர் மாஸ்டர், இந்த பாட்டை தயவுசெய்து பாடாதீங்க பாடினேன். என்னமோ நாளைக்கு முடிஞ்சு போகிற மாதிரி எங்கள் வீட்டம்மா சொன்னேன், இந்த பாட்டை ஏன் பாட்டுன்னா. எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, உண்மைதானே, வருத்தம் பசி கிடையாது, ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு மறிச்சாலும் அங்கே தான் உட்காரணும். உண்மைதானே. செல்வேஷன் ஆரம்பிச்சு ரக்ஷணிசன் ஆரம்பிச்சார்ல வில்லியம் பூத், டாக்டர் வில்லியம் பூத். உலகம் முழுவதும் திருச்சியை உருவாக்கிட்டாரு. உலகம் முழுவதும் திருச்சியை உருவாக்கிட்டு ஒரு நினச்சி பார்த்தாரா,
ஒரு உலகமாக திருச்சியை உருவாக்கிட்டேன், ஊழியம் பண்ணிட்டேன், எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தாராம். எனக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கும்னு கேட்டாராம். எனக்கு ஆண்டவர் என்ன தருவான்னு சொன்னாரா. சொல்லிட்டு தூங்கிட்டார். திடீர்னு பரலோக தரிசனம். 24 மூப்பரோட ஆண்டவர் சிங்காசனம் உட்காந்துருக்காரு. எல்லாரும் குருத்தோலைப்படுத்திட்டு ஜட்ஜ்மெண்ட்டில் போய்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் 24 மூப்பரோட அங்கே உட்காந்துருக்காரு. உட்காந்துருக்க ஆண்டவர் டாக்டர் வில்லியம் புத்தை பார்த்தாரா, நடந்து வரதை பார்த்தாராம். ஓடி வந்தாராம். ஓடிந்து அப்படியே அணைச்சி முத்தம் விட்டு தூக்கிக்கிட்டாரா. வா மகனே வா, என் கூட வந்து உட்காரு, என் கூட வந்து உட்காருன்னு கூப்பிட்டாரா. உடனே வில்லியம் புத்து அழுதாராம். ஐயா, எவ்வளவோ மக்கள் இன்னும் அறியாம ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் அறியணும். ஆனால் தயவுசெய்து என்னை விட்டுருங்கன்னு சொன்னாரா. அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே, அழைத்தீரே. பாக்கியமான சேவையிலே பாதப்பணிந்தே செய்திடுவே, பாக்கியமான சேவையிலே பாதப்பணிந்தே செய்திடுவே, ஆயுள் முடியும் வரை கிறிஸ்தேசு வருகை வரை அன்பே மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவேன். அன்பே மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவேன். அழைத்தீரே.
9:30 டைம் முடிச்சு நாங்கள் தங்குறாள், நீ வீட்டு போகணும்ல, சரியா? ஜெபம் பண்ணிக்கிடுங்க. நம்ம ஊழியர்களுக்காக ஒரு வாழ்க்கை தான், அது ஒரு வாழ்க்கை கடவுளுக்கு ஓடிடணும்ல. டாக்டர் வில்லியம் போத்து போல ஒரு வைராக்கியம் வாழ்க்கையில், ஒரு வாஞ்ச என்ன ஜெபமா. நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்கால் சமூகத்தை நன்றி ராஜா. அடியார் மறித்து வெளிப்பட்ட கிருபைக்கு நன்றி ராஜா. மகளும் மூலமாக அநேக வார்த்தைகளை பேசுனீங்க. மற்ற எல்லா காரியத்தையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெயம் கேட்க நல்ல பிதாவே, ஆமென்.